ஓம் நமோ நாராயணா மச்ச குர்மபதாரே வாமனனே பக்த ரட்சத பேர் கொண்ட நாயகனே மச்ச குரவதார வாமனனே பக்த ரட்சக பேர் கொண்ட நாயகனே மச்ச குர்மபதாரே வாமனனே பக்த ரட்சத பேர் கொண்ட நாயகனே அச்சுதனே முகுந்தா ஆனந்த ஸ்ரீ வைகுந்தா அச்சுதனே முகுந்தா ஸ்ரீ வைகுந்தா அச்சுதனே முகுந்தா ஆனந்த ஸ்ரீ வைகுந்தா பச்சமி கிந்தே உந்தன் பச்சமி குந்தே குந்தை பச்சமி கிந்தே உந்தன் பதமே தொழுதிடமே எனக்கிடமே தரும் ஓம் நமோ நாராயணா உரக ஜெயனா சரணம் என்னும் வீரனம் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா நாராயணா நாராயண நமக நமச்சிவாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்து நெடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கல்வியை கருதி ஓடினேன் ஓடி உயர்வென்னும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் ஆடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா எனும் நாமம் என்று விஷ்ணுங்கள் ஆட்சியத்தால் மூவுலகம் சென்று மும்மூர்த்திகளை கண்டு கீர்த்திகள் அனைத்தும் பெற்று எம்பெருமான் முருகப்பெருமானை கண்டு தொண்டு செய்யும் வண்ணமாக அழகு மலையாகி வேள்வி மலை சாரலுக்கு வந்து விட்டோம் நாராயண நமக ஆகவே நம் கழகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் கீர்த்தி அளிப்போர் விநாயக மூர்த்தி அவருடைய பெருமை என்ன 5 கரத்தினை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பரை போலு மயிற்றினை நந்தி மகண்டனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோம் மூசிக வாகன மோதகஸ்த சாமரகரண விளம்பித சூத்திர வாமனருவ மகேஸ்வரபுத்திர விக்கண விநாயக பாத நமசே திகட சக்கர சமூக மைந்தலான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர வெண்மணி யாவரை விகட சக்கர மெய்ப்பதம் போற்றுவோம் என்றெல்லாம் போற்றக்கூடிய பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பு இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா என்ற வகையிலே விநாயகனை வழங்க வேண்டும் இருந்தாலும் சர்வம் சக்திமயம் அம்பாள் குடிகொண்டிருக்கின்றால் சக்தி இல்லாமல் எந்த செயலும் இயல்வதில்லை ஆகையினாலே கொடுக்க சக்தி இல்லை நடக்க சக்தி இல்லை பேச சக்தி இல்லை என்று ஆகிவிடாமல் சக்தி வழிபாடு இன்றியமையாத ஒன்று தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் கணம் தரும் பூங்குழலால் நோயில்லா வாழ்வு தரும் என்ற வகையில் பூங்குழலா விராமி கடைக்கண்களே என்ற வகையிலே அந்த சக்தியை வழிபட்டு பிறகு பணியை தொடர்வோம். நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்கள் யாவு தருபவளே அருள்மாரி நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்கள் யாவு தருபவளே உருவாரி மங்கள வடிவான சங்கரியே மாணவன் சோதரியே வைசவியே திரு மாணவன் சோதரியே வைசவியே நவக்கிரக நாயகியே கருமாரி நவக்கிரக நாயகியே கருமாரி அருமாரி
அருளால் விற்பதன் அருளால் தேவ யாகம் பிரம்ம யாகம் பிதுர் யாகம் பாக்குடி ஆதி அவர்கள் அந்தமான் நிக்கோபார் தீவுல பணிபுரிகிறவர் அன்னார் அவர்கள் 100 ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள். நல்லது நல்லது ஐயா, பேர் சொல்லல. அம்மன் கோயில் பூசாரி சார்பாக ரூபாய் 201 வழங்கியிருக்காங்க. ஐயா உங்க பேரு? சரி வேண்டாம். கிராமத்தின் சார் சரி, வடக்கு பொந்துப்புளி கிராமத்தார்கள் சார்பாக ரூபாய் 101 வழங்கியிருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கு நன்றி, உளமார்ந்த வணக்கம். அன்பளிப்புகளை வாரி வழங்கி கொண்டிருக்கும் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, உளமார்ந்த வணக்கம். பேரன்பு கொண்டு நேசித்து அடியே நீங்க வரவழைக்க நான் இன்று இரவு சிங்கப்பூர் பயணம், ஆனால் அந்த பயணத்தை மாற்றி நாளை இரவு நேரம் பறக்கணும். சரி, எல்லாம் இறைவன் செயல். நாளைக்கு நேரம் பறந்துகிட்டு இருப்பேன், அதனால் இன்னைக்கு போக வேண்டியதை மாற்றி அமைத்து இங்கே வரவழைத்தார்கள். அன்பு உறவுகள் அனைவருக்கும் நன்றி. மேலும் மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்த நாம் தமிழர் குருதிக்கொடை பாசறை சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. முருகன் சுப்பிரமணியன் கீரணிப்பட்டி அன்பு என் உறவுகள் அனைவருக்கும் நன்றி, உளமார்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். உடுக்கை இழந்தவன் கைபோலை அங்கே இடுக்கன் களைவதான் நட்பு ஐயன் வள்ளுவன் வாய்மொழி. அதற்கிணங்க ஆடை அணிவித்து மரியாதை செய்த அத்தனை உள்ளங்களுக்கும் நண்பர்களுக்கும் ரசிக பெருமக்களுக்கும் எல்லோருக்கும் நன்றி, உளமார்ந்த வணக்கம். உள்ளம்பெருங்கோயில் ஊனுடம்பை ஆலயம் வல்லபிரானார்க்கு வாய்கோபுர வாசல் கள்ளப்புலனைந்தும் காணா மணி விளக்க தெல்ல தெளிந்தார்க்கு சீவனே சிவலிங்கம் என்று திருமூலர் திருமந்திரத்திலே பாடுகிறார். உள்ளங்கோயில் உடம்பு ஆலயம் வடக்கு பொந்துப்புளி ஆனா உடையப்பன் அவர்கள் ரூபாய் 101 வழங்கியிருக்கார். ஐயா அவர்களுக்கு நன்றி, உளமார்ந்த வணக்கம். நன்றி 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 நன்றி. ஆகினால இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது ஒவ்வொன்றாக ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னா அந்த கிழவி, கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது என்பது பழமொழி. கோயில் விளங்க குடும்ப விளங்கணும்னு ஆன்றோர்களுடைய வாக்கு. அந்த ஆன்றோர்கள் வாக்கின்படி இந்த ஆன்மீகம் தழைத்து கொண்டிருக்கிறது. ஆன்மீகம் என்ற பக்தி இல்லை என்றால் மனிதன் வாழ்க்கை நெறியில்லாது போய்விடும் என்ற நல்ல எண்ணத்திலே கொண்டு வரப்பட்டதுதான் இந்த கோயில்கள் எல்லாம். கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாதுன்னா என்ன அர்த்தம்? கோயிலுக்கு போகணும்னா குளிக்கணும்னு தோணணும், குளிச்சா சரியான ஆடையை உடுத்தணுங்கிற எண்ணம் வரும். கோயிலுக்கு போயாச்சுன்னா கண்டதையும் நினைக்கக்கூடாது, கண்டதையும் பேசக்கூடாது, கண்டபடி நடந்து கொள்ளக்கூடாது என்ற ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்த இந்த சமூகம். அப்படிப்பட்ட ஆன்மீகம் தான் மனிதனுக்கு நல்ல சிந்தனையை வளர்க்கிறது. ஆன்மீகம் தான் மனிதனுக்கு நல்ல புத்தியை கொடுக்கிறது. ஆன்மீகம் தான் மனிதனுக்கு சரியான பக்தியை கொடுக்கிறது. அந்த பக்தியோடு சேர்ந்த கல்விதான் மனிதனுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தது. வள்ளுவர் கூட கற்றதனால் ஆய பயணம் கொள்வார் நற்றாள் தொழாரனின் என்று பாடுகிறார். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இறை சிந்தனை தான் நம்மளை நெறியோடு வளர்த்தது. டே அந்த பக்கம் போகாத, சாமி இருக்கு, டே கோயில் இருக்கு, பார்த்து நடந்துக்க, சாமி பார்த்துக்கிட்டு இருக்காரு, கண்ணை குத்தி விடுவார் அப்படின்னு சொன்னாங்கல்ல, சொல்லித்தானே வளர்க்கப்பட்டோம். அந்த பக்தி நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும் சரியா இருந்தோம், சரியா இருந்தது, சரியாவும் இருக்கு கொஞ்சம். ஆனால் அதிகப்படியாக மாறிவிட்டது. காரணம் 175% ஆன்மீகத்தில் எப்படி இருக்குன்னு தெரியுமா? கோயில் திருவிழான்னா என்னாச்சு? கோயில் திருவிழா அன்னைக்கு தான் சாராய கடை முழுமையும் ஊருக்குள்ளே வந்துடுது. ஆனால் கோயில் திருவிழானாலும் சாராயம் தேவைப்படுது, யாராவது இறந்து போனாலும் சாராயம் தேவைப்படுது. இங்கே நல்லதுக்கும் சாராயம் கெட்டதுக்கும் சாராயம். கேட்க நாதி இல்லை, அதை பற்றி பேசவும் வழி இல்லை. எப்படி போகிறது? இந்த திருவிழா என்ற பக்தி களம்தான் இளைஞர்களை சரி செய்ய முடியும் என்று இருந்தது. இன்னைக்கு அது கூட சரியில்லை என்றால் வேற எந்த வழியில் இந்த மக்களை நெறிப்படுத்த முடியும் என்பதை என் அறிவார்ந்த சமூகம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படி போய் கொண்டிருக்கிறோம் என்பது நாளைய தலைமுறைக்கு எப்படி. 6 பொம்பளை பிள்ளைங்க பாளையங்கோட்டை பள்ளிக்கூடத்தில் உட்கார்ந்து மது அருந்தி கொண்டிருக்கிற வீடியோ எல்லோரும் பார்த்துருப்பீங்க, காணொலி காட்சி. 6 மாணவிகள் சீருடையோடு வகுப்பறையில் உள்ளார்ந்து மது அருந்துதுகள் என்றால் ஒரு பொம்பளை பிள்ளைய வாழ்க்கை இப்படி மாறி இருக்குன்னா நம்ம அதுக்கெல்லாம் யாரை குறை சொல்றது, என்ன செய்வது? நெஞ்சு பொறுக்குதில்லையே நிலைகட்ட மாந்தரை நினைந்து விட்டால் நெஞ்சு பொறுக்குதில்லை என்று பாடினான் பாரதி. நல்லதோர் வீணை செய்தே நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி சுடர்மிகு வடிவோடு என்னை ஏன் படைத்தா என்று கேட்டான் பாரதி. பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி. நாடக மேடை, இயலிசை நாடகம் முழங்கும் இம்மேடையிலே கலைஞர்களாகிய நாங்களும்
பார்க்கக்கூடிய ரசிகர்களாகிய நீங்களும் இருவருக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்க வேண்டும். கண்டதையும் நீங்களும் ரசிக்கக்கூடாது, கண்டதையும் நாங்களும் பேசக்கூடாது. வாயில் வந்ததெல்லாம் வார்த்தை என்று பேசும் அளவிற்கு அதை கைதட்டி ரசிக்கும் ரசிகர்களாக மாறிப்போனதனுடைய விளைவு எங்கே வந்து நிற்கிதுன்னு பாருங்க. நாளைய தலைமுறைக்கு நல்லதை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறோமா? விதைப்பதெல்லாம் நஞ்சை விதைத்து விட்டு நல்லதை அறுவடை செய்ய நினைத்தால் எப்படி நியாயமாகும்? விதைத்தவன் உறங்கினால் விதை ஒருபொழுதும் உறங்காது. அது நல்ல விதையாக இருக்க வேண்டும். பாட்டும் பரதமும் அன்புள்ள நாடகமும் நாட்டுக்கு நல்ல பயன் தரும் என்றார் சுத்தானந்த பாரதியார். அப்படியா இருக்கு நிலைமை? எப்படி இருக்கு பாருங்க. எங்க போய் சொல்றது? ஒவ்வொன்றையும் சிந்தித்து பாருங்கள். திருவிழா திருவிழா என்ற வார்த்தையை திருப்பி சொன்னா விழாதிரு. அவ்வளவு பெரிய ஆன்மீகம் நம்மளை சரிப்படுத்தி வைத்திருந்தது. 10,000 ரூபாய்க்கு பட்டு வேஷ்டி கட்டிக்கிட்டு வந்து கீழே உட்காருங்கன்னா உட்காருங்களா தம்பி மணிகண்டன்? எப்படி உட்கார முடியும்? ஏன் உட்கார முடியாது? வேட்டியில் அழுக்கு போட்டுறாது. வேட்டி அழுக்காகும். வெள்ளையா இருக்கிற வேட்டியை அழுக்காயிரும்னு அழுக்கான இடத்துல நீங்க உட்காரலைன்னா உங்க மனசுல எவ்வளவு அழுக்கு இருக்கு, அப்புறம் எப்படி கடவுள் உங்க மனசுக்கு வருவாரு? அழுக்கான இடத்துல நீங்களே உட்காரலைனா அழுக்கான மனதில் எப்படி இறைவன் குடியிருப்பான் என்பதை சிந்தித்து பாருங்கள். என் அறிவார்ந்த தமிழ் சமூகமே, எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அவரவர் இனத்துக்கு அவரவர் உண்மையாக இருந்து கொண்டிருக்கிற பொழுது இந்த தமிழ் சமூகம் மட்டும் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று போய்கொண்டிருப்பதுதான் வருத்தப்பட வேண்டிய விஷயமாக இருக்கு. இருந்தாலும் நாளைய தலைமுறையை பண்பட்டவர்களாக வேண்டும். ஆண்கள் ஒரு பக்கம் மதுபானத்துக்கு அடிமையானால் பெண்களும் அடிமையாகி கொண்டிருக்கும் அவல நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த சமூகம் நினைத்து பார்த்தால் வேதனையாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் இதே கதியாக. ஆக கீழடி ஆய்வு சொல்லுது 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழன் நாகரிகத்தோடு கழிவறை கட்டி வாழ்ந்ததாக. இன்னொரு 100-200 வருஷம் கழிச்சு வரலாறு என்ன சொல்லும்? தோன்ற ஆய்வாளர்கள் தொல்லியல் துறை சார்பாக எழுதிருவேன், தமிழ்நாட்டில் மொத்தமும் மொடா குடிகாரனா இருந்திருக்காங்க. நினைச்சு பார்த்தீங்களா? எவ்வளவு பெரிய அவல நிலை, அவலமான பாதையில பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை தயவு செய்து சிந்தனை செய்து நாளைய தலைமுறையை நல்ல பண்பட்டவர்களாக ஆக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது தென்னகமாம் இன்ப திருநாட்டில் மேவியதோ கண்ணடத்து குடகுமலை கனிவயிற்றில் கருவாகி தலை காவிரி எனும் தாதியிடம் உருவாகி ஏர்வீழ்ச்சி காணாது இருக்க சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி எனும் பேரில் நீண்ட வரலாறாய் வண்ணம் பாடி ஒரு வளர்தென்றல் தாளாட்ட கண்ணம் பாடி அணை கடந்து ஆடு தாண்டும் காவிரி என பேர் பெற்று அகண்ட காவிரியாய் பின்னடந்து கரிகாலன் பேர் வாழும் கல்லணையில் கொள்ளிடத்தில் காணும் இடமெல்லாம் தாவி பெருகி வந்து நம் தஞ்சை நாட்டை தாயாகி காப்பவளாம் தனி கருணை காவிரி போல் இடமெல்லாம் சீர்திருத்தி பேர் பெருக்கி கல்லும் கனியாகும் கருணையால் எல்லோர்க்கும் பிள்ளையனாலும் பேச வந்த கண்மணியே வள்ளலே எங்கள் வாழ்வே இதயக்கணி எங்கள் இதயக்கணி வடக்கு பொந்து புலி மக்கள் எல்லாம் என்றும் என் இதயக்கணி நீங்க நல்லா இருக்கணும் நாடும் முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற நல்லவங்க எல்லோரும் நமக்கு முன்னாலே என்றும் நல்லவங்க எல்லோரும் நமக்கு முன்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110, 111, 112, 113, 114, 115, 116, 117, 118,
சேர்த்த பொருளை கொடுக்கும் போதும் இன்பம், பாடும் ஏழை மலர்ந்த முகத்தை காணும் போதும் இன்பம். அமைதி என்றும் இல்லை. கோணம் நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. காற்றும் நீரும் வாழும் நெருப்பும் பொதுவில் இருக்குது. மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது. காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது. மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பொதுவில் இருக்குது. பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனிதர் இதயமே. பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே. ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே. அமைதி நிலவுமே. நீங்க நல்லா இருக்கோணும் நாடும் முன்னேற, இந்த நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாரு. நதியை போல நாமும் நடந்து பயந்தர வேண்டும். கடலை போல விரிந்த இதயம் இருந்திட வேண்டும். நதியை போல நாமும் நடந்து பயன்பெற வேண்டும். கடலை போல விரிந்த இதயம் இணைந்திட வேண்டும். வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும். வானம் போல பிறருக்காக அண்ணத்திட வேண்டும். வாழும் வாழ்க்கை உலகில் எங்கும் விளங்கிட வேண்டும். விளங்கிட வேண்டும். நீங்க நல்லா இருக்கணும். இந்த நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாக. நன்றி 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 நன்றி. கைதட்டி அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி. குளிர் போகணும்னா முதல்ல கையை தட்டுங்க. அதை விட மாரடைப்பு நோய் வராதுன்னு அமெரிக்க விஞ்ஞானிகள் எல்லாம் ஆய்வு செய்து சொல்கிறார்கள். கை தட்டினா மாரடைப்பு நோய் வராதான். ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும்னா கை தட்டணுமா. இப்போ ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க கை தட்டுங்க. எனக்காக இல்லை, உங்களுக்காக தான். கை தட்டுங்க, காசெல்லாம் கேட்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. வடக்கு பொந்துப்புலி ஐயா கணேசன் அவர்கள் ரூபாய் 101 வழங்கியிருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கு நன்றி, உளமார்ந்த வணக்கம் வணக்கம். நன்றி 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 நன்றி. இப்படி இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் இறைவா என்று வள்ளலார் பிறந்த பூமி. அந்த காலத்தில் பொண்ணு பார்க்க போறவங்கலாம் என்ன செய்வா தெரியுமா? பொண்ணுக்கு ஒரு பரீட்சை வைப்பாங்களாம். பரீட்சைனா எப்படி பள்ளிக்கூடத்தில் போய் எழுதுறதா? அதானே. அப்படி இல்லை. பரீட்சைனா அது ஒரு வகையான பரீட்சை. எப்படி பொண்ணு வீட்டுக்கு போன உடனே பொண்ணுக்கிட்ட போய் இங்கேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போகிறவங்கெல்லாம் ஒரு பரீட்சை ஏற்படுத்துவாங்க. பொண்ணு அலங்காரம் பண்ணி நின்னா அங்கே ஒரு குத்து விளக்கு இருக்கும். அந்த குத்து விளக்கை ஏற்ற சொல்லணும். குத்து விளக்கை தயார் செய்து அதை பளபளன்னு வச்சிருந்து குத்து விளக்கில் திரி போட்டு எண்ணெய் ஊற்றி இருக்கும். மரியாதைக்கும் போற்றுதலுக்குரிய அன்பு தம்பி பெரியோட்டை அழகர் அடைக்கலம் அவர்கள் ரூபாய் 101 வழங்கியிருக்கிறார்கள். அன்பு தம்பிக்கும் குடும்பத்தார்களுக்கும் நன்றி, உளமார்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றி நன்றி. அப்படி விளக்கு ஏற்ற சொல்லி வைப்பாங்களாம். அந்த மணப்பெண்ணா வரக்கூடிய பொம்பளை பிள்ளை என்ன செய்யணும்? போய் அந்த விளக்கு ஏற்றணும். நல்லா கவனிங்க தாய்மார்களே. விளக்கு ஏற்றணும். விளக்கு ஏற்றணும் எப்படி? வெறுமனே தீப்பெட்டி எடுத்து தீக்குச்சியை உரசி திரியில வைக்க கூடாது. ஏன்னா ஏற்கனவே எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கிற திரியா இல்லையா? எண்ணெய் முழுமையா நனைஞ்சிருக்கும் திரியில. அப்ப திரி தீக்குச்சியை பத்த வச்ச உடனே ஒட்டுறது மாதிரி அந்த திரியை நசுக்கி விடணும். மரியாதைக்குரிய மதுரை ஹார்மோனிய சக்கரவர்த்தி செய்யாமங்கல ராமதாஸ் மைத்துனர் அவர்கள் சார்பாக ரூபாய் 101 வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுடைய மாப்பிள்ளை. நன்றி நன்றி, உளமார்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்படின்னா என்ன செய்யணும்? திரிய நசுக்கி விடணும். திரிய அந்த பொம்பளை பிள்ளை விளக்கேற்ற போற போது திரிய நசுக்கிட்டு தீக்குச்சி அடிச்சு பத்த வைக்கணும். இப்ப திரிய நசுக்கியாச்சு, இங்கதான் இருக்கு வேற. திரிய நசுக்கிட்டு என்ன செய்யணும்? அந்த கையை தலையில தடவிட்டான்னா அவ தன்னை சுத்தமா வச்சுக்கிற மாட்டா, தலை பிடிச்சி போய் தான் இருக்கும்னு முடிவு பண்ணிடுவாங்களாம்.
இப்போ அதே கையை புடவையில தடவிட்டான்னா சேலை துணிமணி எல்லாம் அழுக்காத்தான் இருக்கும்னு முடிவு பண்ணிடணுமா? வேற அதை எங்கத்தான் தடவுறது? இப்போ அந்த நசுக்கின கையை அப்படியே செவத்துல தடவிட்டா வீடு சுத்தமாவே இருக்காதுன்னு முடிவு பண்ணிடுவாங்களாம். ஆஹா, எப்படி வச்சிருக்காங்க பாருங்க. அதே கையை இன்னும் பாருங்க விளக்குல அடியில தடவுவாங்க, பாத்திரம் மண்டமெல்லாம் அழுக்காவே தான் இருக்கும்னு முடிவு பண்ணிடுவாங்க. ஆமா, சில வீட்டுல பாத்தீங்கன்னா ராத்திரி சாப்பிட்டு விடிகிற வரைக்கும் கழுவாம ஒரு குப்பையே கிடக்கும். உண்மைதான் அது. இதெல்லாம் எவ்வளவு பெரிய நாகரிகமற்ற செயல்னு உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் உளவியல் ரீதியாக எவ்வளவு கெடுதல்னு இந்த மக்களுக்கு புரிய வைக்க முடியுமா? ஒரு தனியா ஒரு பாடமே எடுக்கணும். என்ன செய்வது? ஆனா என்ன செய்யணும்? அந்த கையை தனியா ஒரு துணி கொண்டு வந்து தொடச்சிட்டாலோ இல்ல அதே நேரத்தில் தொடக்காம வச்சுட்டு யாரையாவது பக்கத்துல கூப்பிட்டு அந்த துணியை எடுத்துட்டு வாங்க அப்படின்னா அந்த பொம்பளை பிள்ளை என்ன அர்த்தமா? அவ வேலையே பார்க்க மாட்டா, மற்றவர்களுக்கு வேலை சொல்லிக்கிட்டே இருப்பான்னு முடிவு பண்ணிடுவாங்களாம். எவ்வளவு மகத்துவத்தை கண்டார்கள் முன்னோர்கள். அப்படி வாழ்ந்த இந்த சமூகம் இன்னைக்கு அப்படியா இருக்கு? நினைச்சு பாருங்க. ஒன்னையும் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் இறைவா என்று வள்ளலார் பிறந்த பூமி. வள்ளலாறு திரு ஒற்றியூர்ல இருக்கார், சென்னையில திரு ஒற்றியூர். இங்க இருக்கு திருவாடனை பக்கம், அது திரு வெற்றியூர், அதுக்கு பேர் திரு ஒற்றியூர். அந்த திரு ஒற்றியூர்ல நெல்லிக்காய் பண்டார வீதியில தங்கி இருக்கிறார் ஐயா வள்ளலார் ராமலிங்கம் பிள்ளை. அவர் தங்கி இருக்கிற அடுத்த வீதியில இன்னொரு சாமியார் இருக்கார், அவர் பேரு தோப்பா சாமியார்னு பேரு. ஏன் தோப்பா சாமியார்னா, தயவு செய்து கேட்கணும், அங்கிட்டு ஒரு சத்தம் போடக்கூடாது தம்பியெல்லாம். அது அந்த தோப்பா சாமியார் அப்படின்னா தோடுடைய செவியனை விடையேறி தூவன் மதிசூடின்னு காடுடைய சுடலை போச்சு பூடின்னு பாடுறாரு பாருங்க ஞான சம்பந்த பெருமான். அவரை அடியாராக கொண்ட அந்த சாமியாரு இந்த தோடுடைய செவியன் என்ற பாடலை மனதில் கொண்டு தோப்பா தோப்பா தோப்பான்னு சொல்லிட்டே இருப்பாராம். அந்த மந்திரத்தை சொல்லி வாழ்ந்த அந்த மகான் இப்ப என்ன பண்ணுவாரு? நிர்வாண சாமியா உட்கார்ந்துருக்கிறாரு, ஆடை இல்லாமல். அவருக்கு பேர் திகம்பரர்னு பேரு. திகம்பரர்னா ஆடையற்றவர்னு அர்த்தம். அவருக்கு எது ஆடை? வானமே ஆடையாக கிடந்தவர். ஏன் அப்படி அம்மனமா உட்கார்ந்துக்கிட்டு போற வார ஆளுகளை தான் திட்டிக்கிட்டே இருப்பாராம். என்ன சொல்லி திட்டுவாரு? யாராவது ஒருத்தர் போனா இந்த நாய் போகுது, யாராவது ஒருத்தர் போனா இந்த பன்றி போகுது, யாராவது ஒருத்தர் போனா இந்த கழுதை போகுது, இப்படி ஒரு அடமொழி சொல்லி எல்லாரும் திட்டிக்கிட்டே இருந்திருக்காரு. ஏன் சாமி அப்படி திட்டுறாரு? போற வார ஆளுகள்லாம் அவரை பைத்தியம்னே நினைத்தார்களாம். பைத்தியமே என்று பெயர் சுட்டி விட்டார்கள். அவருடைய உண்மையான பேரு ராமலிங்கம். வள்ளலார் பேரு ராமலிங்கம், அவர் பேரு ராமலிங்கம். இப்ப அவர் என்ன பண்றாரு? இப்படி நிர்வாணமா உட்கார்ந்து திட்டுறோன்னு யாராவது போய் கேட்கறது, ஏன் ஆளுகளை இப்படி திட்டுறிய? உங்களை மாதிரி அவர்களும் ஒரு மனுஷன் தானே. மனுஷனை போய் நாய் போகுது, பன்றி போகுது, கழுத போகுதுன்னு சொன்னா அவர் சொல்லுவாராம், மனுஷனைத்தான் தேடிக்கிட்டு இருக்கேன், இங்க யாரும் மனுஷனா இல்லைன்னாராம். எப்ப? வள்ளலார் காலத்திலேயே. அந்த காலத்திலேயே மனிதரை தேடுறேன்னு சொன்னாரு. அப்படி சொல்லி திட்டிக்கிட்டே இருந்த அவரு அந்த வீதியில வர வேண்டிய சூழல் ஏற்பட்டது வள்ளலாருக்கு. வள்ளலாருடைய சீடர்கள் போய் சொல்றாங்க, ஐயா அந்த பாதையில போக வேண்டாம், ஒரு சாமியார் உட்கார்ந்து எல்லாரையும் திட்டுறேன், அசிங்கமா போக வேண்டாம்னாரு. அவர் சொன்னாரு, அவர் வேலையை அவர் பார்க்கட்டும், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் சொல்லி அந்த வழியா வந்தாரு. அவ்வளவு நேரம் எல்லாரையும் அடைமொழி சொல்லி திட்டிய அந்த தோப்பா சாமியார் ராமலிங்கம் இந்த ராமலிங்கத்தை பார்த்தோன்னு சொன்னாரா, இதோ மனிதர் வருகிறார், இதோ மனிதர் வருகிறார். அத்தோட நிறுத்தல, மனிதர் வருகிறார் என்று நிர்வாணமா இருந்த அவரு ரெண்டு கையும் வச்சு முக்கியமான இடத்தை மறைச்சுக்கிட்டு சொன்னாரா, இதோ மனிதர். வெக்கப்பட்டு வெக்கம். அப்ப என்ன அர்த்தம்? அவரைத்தான் மனிதராக ஏத்துக்கிட்டாரு, மற்ற யாரையும் அவர் மனிதராக ஏற்கவில்லை. அப்படின்னா மனிதனா யாரும் வாழவில்லை. அரிதறிது மானிடர் ஆறுதல் அரிது, அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது, மானிடராய் பிறந்திருந்தால் பூன் குருடு செவிடு பேடு நீக்கி பிறத்தல் அரிது, பேடு நீக்கி பிறந்த காலம் ஞானமும் கல்வியின் நயத்தல் அரிது, ஞானமும் கயமும் நயத்தரும் வானமும் நாடு வழிதிறந்துடும் என்று பாடுகிறார்கள். அப்பேற்பட்ட ஞானம் கல்வி இதெல்லாம் வரணும்னா அரிதான பிறவியான மனித பிறவி. அரிதான பிறவியான மனிதனா பிறப்பெடுத்துடலாம், மனிதனா வாழ்கிறோமா என்று ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் இறைவா என்று வள்ளலார் பிறந்த பூமி. பயிர் வாடினால் கூட உயிர் வாடியதாக கருதிய மகான். அப்பேற்பட்ட மகான் பிறந்த வடலூர் மாவட்டம், கடலூர் மாவட்டம் வடலூரிலே பச்சை தண்ணியில விளக்கரித்த மகான். அந்நியார் வீட்டில் இல்லை, விளக்கேத்தனம், விளக்கில் எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு, எண்ணெய் அப்படியே இருக்கு. பக்கத்தில் பச்சை தண்ணியில் விளக்கறிய விட்ட அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்று பாடிய மகான் அந்த வள்ளல் பெருமானார் வாழ்ந்த நாட்டில் நாம் எல்லாம் வாழ்கிறோம். அப்படிப்பட்ட பக்தி இலக்கியங்களோடு நாமும் ஒன்றிணைந்து அதுதான் நம்மளை சரிப்படுத்தும். இலக்கண வகுத்த மொழி இந்த தமிழ் மொழி. இந்த தமிழர்களுக்கு விட்டு சென்ற காவியங்களும் இலக்கியங்களும் எண்ணற்றவை. அந்த எண்ணற்றவையானதிலே தாய்மார்கள்லாம் எப்படி இருக்கணும்? கருணையே வடிவமானவர்கள் தாய்மார்கள். அப்பா பிள்ளைய அடிச்சுட்டா பொறுக்காது தாய்க்கு. ஆமா, அவ வேணா அடிப்பா, மற்றவங்க அடிச்சிடக்கூடாது. அதுலேயும் பெத்த தகப்பை அடிச்சுட்டா கூட மனசு தாங்காது. ஏங்க பிள்ளைய போட்டு ஓயாமல் அடிச்சுக்கிட்டே இருக்கு, விடுங்க அவனை கூப்பிட்டு, ஏன்டா நீ பாட்டில் அந்த ஆள் இருக்கல எழுத்து பேசிக்கிட்டு போட, அங்கிட்டு போ, அத்தை வீட்டுக்கு போ, கடைக்கு போ, எதாவது பண்ணிட்டு வா, ஏன் அந்த மனுஷனோட எழுத்து பொறுக்காது தாய் உள்ளம். ஏன்னா 300 நாள் சுமந்துருக்கிறான், 7200 மணி நேரம் ஒவ்வொருத்தரும் கருவில் இருக்கிறோம்.
7200 மணி நேரம் சுமக்கிற தாயார் தன் பிள்ளையை, எந்த குழந்தை நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலேன்னு பாடுகிறார்கள். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. பிள்ளை ஓடி விளையாடுற ஒரு 5 வயசு 6 வயசு 7 வயசு இருக்கும். இந்த பையன் அப்படி ஓடிக்கிட்டே தெரிஞ்சவன் திடீர்னு விளையாட்டுத்தனமா வந்து தாயை எட்டி உதச்சு விட்டான். தாயை எட்டி உதச்சா ஒரு பல்லு விழுந்து போச்சு. தாய்க்கு தாயாருக்கு அவங்க அம்மாவுக்கு ஒரு பல்லே விழுந்து போச்சு. பல்லு விழுந்து போனா அவ எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பா, அழுகணும்ல. அழுகலை, சிரிக்கிறா பிள்ளைய பார்த்து. என் மகன் எட்டி உதச்சிட்டா. பக்கத்தில் இந்த அம்மா கேட்குறா, பல்லு விழுந்து வச்சு அதை கவலைப்படாமல் எட்டி உதச்சி பெருமையாக பேசுகிறேன்னா. அதுதான் எனக்கு பெருமை. என் மகன் எட்டி உதச்சி ஒரு பல்லே விழுந்து வச்சு அப்படின்னு பெருமைப்பட்டாலாம். பிள்ளை பெரியவனான்னா கொஞ்ச நாள் கழிச்சு 19, 20, 22 வயசு. இப்போ வந்து மகன் எட்டி உதச்சான், தடுமாறி கீழே விழுந்தா, அழுகிறா. இப்போ அந்த அம்மா கேட்டா, அன்னைக்கு உதச்சேன் உன் பல்லே விழுந்துச்சு, அப்ப நீ சிரிச்ச, இப்போ உதச்சேன் உன் பல்லு விழுகலையே, அப்புறம் ஏன் நீ அழுகிறேன்னு கேட்டா. அதுக்கு அவன் சொன்னா, அன்னைக்கு சின்ன பிள்ளையா இருக்கிற போது என் மகன் என்னை உதச்சி என் பல்லு விழுந்துச்சு, அதுக்கு நான் சிரிச்சேன். ஏன் என் பிள்ளை ஆரோக்கியமா தெம்போட இருந்திருக்கிறேன், பல்லு விழுகிற அளவுக்கு உதச்சேன், அது பெருமை. ஆனா இன்னைக்கு 24 வயது உதைகிறேன், என் பல்லு விழுகலை, என் பிள்ளை தெம்பு கட்டு போனானேன்னு அழுகிறேன் நாளாம். அவள் தானே தாயி, அப்படித்தானே இருக்கணும் தாயி. புள்ள செத்தாலும் பரவாயில்ல, நாங்கள் அதுக்கெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லைன்னு சொன்னவெல்லாம் தாயாக முடியுமா? இந்த கதையை யார் சொன்னார் தெரியுமா? மறைந்த மிகப்பெரிய கலைஞன். அவர் பார்த்தா தமிழ்நாட்டில் எங்கள் சங்கத்தில் முத்தப்பா நாரத மகாமுனிவராக நடித்து உங்கள் எல்லார் மத்தியிலையும் பேர் பெற்ற எங்கள் அண்ணன் முத்தப்பா பேசிய கதை. அவர் தான் என்னை நாடக உலகத்துக்கு கொண்டு வந்தவர். இதெல்லாம் மறக்கக்கூடாது பாருங்க, சொல்லணுங்கிறதுக்காக தான். இது சொல்லணும்னு செய்ய இந்த மக்களுக்கு தெரியப்படுத்து. அப்போ தாய் உள்ளம் எவ்வளவு கருணை வாய்ந்தது. நீங்கள் தாய்மார்கள்லாம் வீட்டு வாசல்ல அரிசி மாவுல கோலம் போட்டோம். எதுக்கு? எறும்பு சாப்பிடும். எறும்பு சாப்பிட்டா வம்சம் நல்லா இருக்குமேங்கிறது ஐதீகம். எறும்பு சாப்பிட்டா வம்சம் நல்லா இருக்குமேங்கிற ஐதீகத்தினால தான் அரிசி மாவுல கோலம் போட சொல்லி கொடுத்தாங்க. பழைய சோறு சாப்பிடும்போது எறும்பு கிடந்தா அதை எடுத்து போட்டு சாப்பிடு, கண்ணு நல்லா தெரியும்னு சொல்லி வளர்த்த சமூகம் நம்ம தமிழ் சமூகம். அரிசி பழைய சோத்துல எறும்பு கிடக்கிறத எடுத்து போட்டதுனால கண்ணு தெரியாது. உண்மையிலே எறும்புகளுக்கு கண்கள் கிடையாது. கண்ணில்லாத சீவராசி எறும்பு. எறும்புக்கு உணவு கொடுக்கணுங்கிற கருணையை நமக்கு சொல்லி வளர்த்தார்கள். அதனால தான் வீட்டு வாசல்ல அரிசி மாவுல கோலம் போட்டோம். இன்னைக்கு அப்படியா இருக்கு? கல்லை நுணுக்கி கோலம் போடுறோம். அதுலேயும் மாமியா மருமக இருக்கிற வீடுனா போதும். சாயந்தரமா லேசா சண்டை வந்துட்டா அந்த அம்மா எந்திரிச்சு அந்த பக்கம் போயிடும், இந்த அம்மா எந்திரிச்சு இந்த பக்கம் போயிடும், வாசல் வெறு வாசலா போயிடும். அப்படி இல்லாமல் கருணையே வடிவமான தாய்மார்கள் அரிசி மாவுல கோலம் போட்ட காலம் போய் இன்னைக்கு வீட்டுக்குள்ள எறும்பு வரக்கூடாதுன்னு ஒரு கோடு போடுறோம். ஒரு குச்சி கண்டுபிடிச்சிருக்காங்களே, சாக்கி பீஸ், எறும்பு சாப்பீஸ். ஆமா, கிழிச்ச கோட்டை எறும்பு தாண்டுனா செத்துருவோம்னு அதுக்கு தெரியுது. நான் நினைக்கிறேன் அதுக்கும் பகுத்தறிவு வந்துருச்சோன்னு. பகுத்தறிவு எல்லா சீவராசிக்கும் இருக்கு. எது பகுத்தறிவுங்கிறதா இங்க பிரச்சனையாவே இருக்கு. ஆனால் மனுஷன் சொல்லு பேச்சே கேட்கறது இல்லை. தாய்மார்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க, உங்களுக்காகத்தான் இந்த கதையே. இது கதை அல்ல, வரலாறு. காரணம், என்றாவது ஒரு நாள் கோயிலுக்கு போனா சித்தப்பா முடிச்சிடுறேன். நல்ல சொல்லணும். கூடாது. நான் சொல்றேன், நிறைய சொல்றேன். தாய்மார்களை எப்படி மதிக்கணுங்கிறத சொல்றேன். சரி, மகிழ்ச்சி. வாங்க, நான் பேசிக்கிட்டே இருக்கேன். வாங்க. வடக்கு பொந்துப்புலி ஊரார்கள் சார்பாக, சரி, நல்லது. வடக்கு பொந்துப்புலி ஊரார்கள் சார்பாக 100 ரூபாய் வழங்கி நாளைய தலைமுறை இளைஞர்களுக்கு நிறைய அறிவுரையை சொல்லுமாறு கேட்டிருக்காரு அண்ணா அவர்கள். நன்றி, வணக்கம். நீங்களே படிக்க. தம்பி நிறுத்தி வைக்காதீங்க. உள்ளே இருக்க காந்த சூடு குறைஞ்சிச்சுன்னா வெயிட் இருக்காது. ஆங்கிலத்தில் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அதுக்கு சூடேற ஒளிபெருக்கி நல்லா அழகாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். எங்களது அழைப்பை ஏற்றி வருகை தந்த எங்கள் அண்ணன் அவர்களுக்கு வடக்கு பொந்துப்புலி இளைஞர்கள் சார்பாக பொன்னாடை வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அவர்களுக்கு அன்பளிப்பு 501 வழங்கப்படுகிறது. நன்றி. நட்புன்னா இதுதான் நட்பு. ஆக நட்போடு என்னை வரவழைத்து என்னை மரியாதை செய்த வடக்கு பொந்துப்புலி இளைஞர் மன்றத்தார்கள் அனைவருக்கும், இளைஞர் மன்றத்தார்கள், ஊரார்கள், அம்பலகாரர்கள் மற்றும் இளைஞர் மகளிர் மன்றத்தார்கள், தாய்மார்கள் எல்லோருக்கும் நன்றி, உளமார்ந்த வணக்கம். ஆகினால்
குயில் என்றால் கவிராசி, இலக்கணம் என்றால் கவிராசி. முருகா. முத்துப்பட்டினம் சிவா, கந்தர், கத்தக்குறிச்சி மேடு, முகேஷ், பச்சை முத்து ஆகிய உள்ளங்கள் சேர்ந்து ரூபாய் 101 வழங்கியிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய அந்த நல்ல உள்ளங்கள் எல்லோருக்கும் நன்றி, உளமார்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆகினால இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது இடையில பத்தில இந்த மாதிரி சொல்லும் போது அந்த கதையெல்லாம் விட்டு போயிருந்துச்சு சமயத்தில். எதை சொன்னேன் இருக்காது, எறும்பு தாண்டது. அப்படி வாங்க விஷயத்துக்கு வரணும். எறும்புக்கு தாய்மார்கள்ட்ட கேட்டுக்கிற அன்பான வேண்டுகோள், வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் கோயிலுக்கு போனால், குளத்துக்கு போனால், வயலுக்கு போனால், ஏதோ ஒரு வேலையாக வீட்டை விட்டு வெளியில் செல்லும் பொழுது ஒரு கைப்பிடி கோழி கொத்தாத பச்சரிசி குருணைன்னு சொல்லுவோம், மொய் குருணை, அதை ஒரு கைப்பிடி எடுத்துக்கங்க. எங்கேயாவது உங்கள் கண்ணுக்கு தென்பட்டா எறும்பு புத்து அதில் போடுங்க. 1000 பேருக்கு அன்னதானம் இட்ட பலன் உங்கள் வீடு வந்து சேரும். சத்தியமான உண்மை. காஞ்சி பெரியவருடைய வாக்கு, அருணகிரி நாதருடைய வாக்கு, எங்கள் ஐயா வாரியார் சுவாமிகளுடைய வாக்கு. நான் சொல்லி பல பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய பலனை ஒரு மாதத்திற்குள்ளாக நீங்கள் கண்கூடாக கண்டுகொள்ளலாம். இது நடந்த உண்மை, நடக்கிற உண்மை, நடக்கும் உண்மை என்றதை தெரிவித்துக் கொண்டு இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது அழகான இடம் வேள்விமலை சாரல். இங்கே எம்பெருமான் முருகன் குடிகொண்டிருக்கின்றார். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று, திருநீர் அடிபவர்க்கு மேவ வாராதே வினை என்று அருணகிரியாருடைய வாக்கின்படி ஒன்றை வைங்க. உள்ளத்திலே நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க, வெள்ளிமலையான் மகனே வேலையா, என் வாழ்வு வளம் காண கடைக்கல் பாறையா, கடைக்கல் பாறையா. முருகா என்ற ஒரு சொல்லுக்குள்ளே எல்லாம் தீர்ந்துவிடும். முருகன் குமரன் குகனென்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வென்று அருளிய பொறு புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவ என்குண பஞ்சரணை என்றார் அருணகிரியா. வடக்கு பொந்துப்புலி பழனி பாத யாத்திரை குழு சார்பாக
பார்புகழும் பழனியிலே என்ற பாடலை பாடுமாறு கேட்டு வழங்கியிருக்கிறார்கள். பாடுகிறேன். நன்றி. 150 ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள். பழனி பாத யாத்திரை குழு அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும், முருக பக்தர்கள் எல்லோருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் வணக்கங்களும். வாழ்க்கை எப்படி போகுதுன்னு ஒன்றும் கண்டுபிடிக்கவே முடியல. ஆமாம், தகுதியான தேர்வு வைத்தார்கள். ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு 1.36 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. 1.36 லட்சம் பேர் எழுதுனதுல 85,000 பேர் தமிழ் தெரியாம தோல்வி விட்டுருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. 1.36 லட்சம் பேர் எழுதுனதுல 85,000 பேருக்கு தமிழ் தெரியலையா. தமிழ்நாட்டில் நம்மெல்லாம் தமிழர்கள், ஆனாலும் பேசுறாங்க வெக்கம் இல்லாம நாங்க தான் தமிழ்நாட்டில் தமிழை வளர்த்தோம்னு. நம்ம கண்ணத்துக்கு பெரிய இடத்து போல அரவணை கோழி முட்டை அம்மிக்கலை உடைக்கும் ஆரம்பிச்சுட்டாரியா தாங்குமான்னு தெரியாது. நம்ம என்ன செய்ய? நீங்க 3 பேர் ஒரு அலுவலகத்துல வேலை பார்த்துருக்காங்க. 3 பேரும் ஒத்துமையா ரொம்ப நண்பர்களா இருந்திருக்கிறாங்க. 3 பேருக்கு வயசு வித்தியாசம் கொஞ்சம். என்னன்னா, முதல்ல 3 பேரும் காலையில சீக்கிரத்துல வேலைக்கு வந்துட்டு காலை உணவு சாப்பிட மேல் மாடிக்கு போறது வழக்கம். மேல் மாடிக்கு சாப்பிட போனதுல முதலாவது போனவர் அவருடைய சாப்பாட்டு பாத்திரத்தை திறக்கிறாரு. அதுல இட்லி வடை சாம்பார் இருந்திருக்கு. உடனே ஒரு கோவம் வந்துருச்சு. நான் இந்த அலுவலகத்துக்கு வந்து ஒரு 10-12 வருஷமா வேலை பார்க்குறேன். 10-12 வருஷமாவும் எனக்கு இந்த இட்லியும் வடையும் சாம்பார் தான் இருக்கு. ஒருவேளை நாளைக்கு இந்த இட்லி வடை சாம்பார் இருந்துச்சுன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன், மேல இருந்து குதிச்சிருவேன்னாரு. ஏண்டா சாப்பாட்டுக்காக சாகிறதா? சிரிக்காதீங்க, சாகத்தான் வேணும், வேற வழியே இல்லை. பெரிய கடைக்கு போறீங்க, உணவகத்துக்கு, உங்க பை நிறைய பணம் இருக்கும், நினைச்சதை சாப்பிட முடியுமா? நீங்க கேட்கறது இருக்காது, இங்கே தான் இருக்கும்பா. அப்ப நம்ம என்ன செய்யணும்? வேற வழி இல்லாம சாப்பிட்டு வர வேண்டிய சூழலுக்கு வந்துட்டோம். இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு, அருமை இளைஞர்களே, என் அறிவார்ந்த தமிழ் சமூகமே, இன்னைக்கெல்லாம் சாப்பாடு இங்க ஏன் இங்க சத்தம் அந்த பக்கம்? உணவை தீர்மானிக்க ஒருத்தன் புறம்பிட்டான் தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கெல்லாம் படித்த பிள்ளைகள், பட்டதாரி பிள்ளைகள் ஊருக்கு 2 சக்கர வாகனத்தில் பின்னால் ஒரு பொட்டியை வச்சுக்கிட்டு சாப்பாடு மூட்டை சுமக்குது. படித்த பிள்ளைகள். ஏன் இந்த சாப்பாடை சுமக்கிற சூழல் வந்துச்சு? அந்த சாப்பாடு கொடுக்குற அந்த கம்பெனிக்கு பேர் என்ன, அந்த நிறுவனத்துக்கு பேர் என்ன? சுகி சுமோட்டோ. சுக்கியா என்ன கன்றாவிய பேரும் தெரிய மாட்டேங்குது நமக்கு. அந்த நிறுவனம் பல்லாயிரம் மில்லியன் மதிப்புள்ள பணத்தை முதலீடு செய்திருக்கிறதாம் உணவு விநியோகத்திற்கு. என் அறிவார்ந்த தமிழ் சமூகம் சிந்திக்கணும். அப்படின்னா என்ன பண்றேன்? இன்னொரு 5 வருஷத்துக்கு அப்புறம் அவன் தான் தீர்மானிப்பேன் எதை நீ சாப்பிடணும்னு. நீ நினைச்சது மாதிரி சாப்பிட முடியாது. அவன் சொல்றான் இதை சாப்பிடு நல்லா இருக்கும்னு விளம்பரப்படுத்துறேன். இப்போவெல்லாம் விளம்பரத்தை பார்த்துட்டு தான் சாப்பிட்றீங்க. நல்ல உணவு இல்லையே, உணவு நஞ்சா போச்சே. அப்படி சுகி நிறுவனம் பல்லாயிரம் மதிப்புள்ள மில்லியன் டாலர் பணம், அந்த பணம் நம்ம மதிப்புள்ள அந்த அயல்நாட்டு பணத்தினுடைய மதிப்பை முதலீடு செய்து அந்த முதலீட்டினால உணவு விநியோகம் செய்து அந்த உணவு அவன் கொடுக்கறதான் சாப்பிடுங்கிற அளவுக்கு மாறி போச்சு. அப்படி மாறி போனால் என்ன தெரியுமா கதை? மாறி போனா 40 வயசுக்கு மேல இளைஞர்களுக்கு மரணம் ஏற்படுவது உறுதின்னு நான் சொல்லல, விஞ்ஞானிகள் ஆய்வு சொல்லுது. ஆத்தாட்ட வேண்டிக்கிறேன் அப்படியெல்லாம் நடந்துடக்கூடாதுன்னு. அப்போ எப்போ எதை சாப்பிடணும், என்ன சாப்பிடணும் முடிவு பண்ணணும்ல. எதை சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்த புத்தி வேலை செய்யும்ல. உணவு தானே உணர்வை கொடுக்கும். குழந்தைக்கு தாய் பால் கொடுத்தான்னா தாய்ப்பால் குடிச்ச பிள்ளைக்கு தாயோட நல்ல குணம் வரும். வேலைக்காரி பால் கொடுத்தான்னா அப்புறம் வேலைக்காரி புத்தி தான் வரும். ஆமாம், அது பாருங்க. மாம்பழம் அதிகமாக சாப்பிட்டா வயிற்றுப்போக்கு உண்டாகும். நெய் அதிகமாக சாப்பிட்டோம்னா அசீரணம் உண்டாகும். எருமை பாலே அதிகமாக குடித்தோம்னா மந்தம் உண்டாகும். எருமை மந்த பிராணி. மழை வந்தாலும் விலகாது, புயல் வந்தாலும் விலகாது, கார் வந்தாலும் விலகாது. இப்போவும் நம்மோட்டு பிள்ளைகளும் எருமை பாலை குடிச்சுப்பிட்டு எனக்கு என்னன்னு பாப்பமா அப்படின்றேன். அது வயிற்றுக்குள்ள என்ன போகுது, அதுக்கு தகுந்த புத்தி வேலை செய்யுமே. நீங்கள் மதுபானம்ங்கிற சாராயம் எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல, குடிச்சிட்டான்னா நம்ம பேச்சா கேட்கவே மாட்டேங்கிறேன். எங்க போய் சொல்றது? அப்போ உணவு சரியா இருக்கணும். அப்போ சாப்பாடு பிரச்சனையை உண்டு பண்ணுதா? ஆமாம். இப்போ அவருக்கு இட்லி இருந்துச்சு, நாளைக்கு இட்லி இருந்தால் குதிச்சிருவேன்னு முடிவு பண்ணார். இட்லி வந்ததுக்கு ஒரு வரலாறு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? பல்லவ மன்னனுக்கு மகளுக்கு கல்யாணம், இந்தோனேசியா மன்னன் மகளை கல்யாணம் பண்ணான மகனுக்கு. அப்படி இந்தோனேசியாவிலிருந்து பொண்ணு கொடுத்தவர்கள் அங்கே ஆவியில வேக வைக்கிற பழக்கம் இருந்திருக்கு. அரிசி கொடுத்து விட்டேன், இங்கே உளுந்து இருந்துச்சு, 2 இணையா சேர்த்து இட்லியை உருவாக்குனாங்க. அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. அப்ப இட்லி இருந்தா செத்து போறேன்னு முடிவு பண்ணாரா? 2வது போனவர் அவர் பாத்திரத்தை திறந்தாரு. அதுல பாருங்க பூரியும் உருளைக்கிழங்கு இருந்துச்சு. பூரியும் உருளைக்கிழங்கு இருந்தோன்னே அவர் சொன்னாரு, நானும் இந்த அலுவலகத்துக்கு வந்து ஒரு 15-18 வருஷம் இருக்கும், எனக்கு இந்த கதியாத்தான் இருக்கு. ஒரு நாள் கூட மாற்றி நான் எதையும் சாப்பிட்டதில்லை, இந்த பூரியும் உருளைக்கிழங்காத்தான் இருக்கு. அவர் சொன்னார், நாளைக்கு ஒருவேளை இந்த பூரி உருளைக்கிழங்கு இருந்தா நானும் சாகிறேன், அவரோட சேர்ந்து குதிக்கிறேன்னாரு.
கூட்டணி ஓட்டாங்க குதிச்சு சாகுறதுக்கு. சோடி சேர்ந்துட்டாங்க. ஆமா, எதுக்கு சேர்றதுன்னு வேண்டாமா? சரி பரவாயில்ல. மூணாவது வந்தவர் ஒரு பெரியவர். அவருடைய பாத்திரத்தை திறந்தாரு. தயிர் சோறு இருந்துச்சு, ஊறுகாய் இருந்துச்சு. அவர் சொன்னாரு, நானும் இந்த அலுவலகத்துக்கு வந்து 35 வருஷத்துக்கு மேல ஆகுது, எனக்கு இத்தனை வருஷமா இந்த தயிர் சோறு தான் இருக்கு. ஒருவேளை நாளைக்கு தயிர் சோறு இருந்தா நானும் உங்களோட சேர்ந்து குதிக்கிறேன்னாரு. கூட்டணி சேர்ந்துட்டாங்க. 3 பேரும் கூட்டணி போட்டு முடிவு பண்ணிட்டு மறுநாள் காலையில வேலைக்கு வந்துடலான்னு சத்தியம் பண்ணிட்டாங்க. 3 பேரும் சத்தியம், சாகிறதுக்கு சத்தியம். முடியுமா? நம்ம ஆளுகளுக்கும் பாருங்க, சத்தியம்னா மீறவே மாட்டாங்க. யாரு? ஏழை எளிய மக்கள். சில பேர் நினைப்பேன், ஏழை எளிய வந்தானே காசுக்கு ஆசைப்பட்டுருவேன்னு, ஏழை எளிய தானே செஞ்சாலும் செஞ்சிருப்பான்னு முடிவு பண்றேன். அதல்ல, பணக்காரன் தான் தப்பு பண்றேன். ஏழை எளிய மக்கள் நேர்மையா இருக்கேன். எது போல சொல்லவா? உதாரணம் சொல்லுங்க. வந்துரும்ல தேர்தல், 4 பேர் வந்து வீட்டில் உட்காந்துருவேன். நம்ம ஆள் தான் நிற்கிறாரு, காசு எத்தனை பேர் இருக்கிறியா வாங்கிக்கோங்க, சத்தியம் பண்ணிருங்க, ஓட்டு போட்டுருங்கன்னு போடுறான்ல. உடனே வீட்டில் 5 ஓட்டு இருக்குன்னா 5 பேர் உட்காந்து பேசுவாங்க. ஒன்றும் நினைக்க வேண்டாம், அந்த அண்ணன் வந்தார் ஒரு 5000 ரூபா கொடுத்துருக்காரு, இந்த அண்ணன் வந்தார் ஒரு 4000 ரூபா கொடுத்துருக்காரு, 4000 ரூபாய்க்கு 2 ஓட்டு போடுவோம், 5000 ரூபாய்க்கு 3 ஓட்டு போடுவோம், வாங்கின காசுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு பாகுபாடு இல்லாமல் ஓட்டு போட்ட இந்த சமூகம் எவ்வளவு உறுதியான தன்மையோடு வாங்கின காசுக்கு இருக்குமா நிலைமை? இப்போ 3 பேர் சத்தியம் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் காலையில் வந்தாச்சு. வந்த உடனே அலுவலகத்துக்கு வேலையை முடிச்சுட்டு சாப்பிட போனாங்க. முதல்ல சத்தியம் பண்ணவர் போய் திறக்கிறாரு, இட்லி இருந்து போச்சு. அவ்வளவுதான், அடுத்த முன்னாடி யோசிக்கல, மாடியிலேருந்து குதிச்சுட்டாரு. 2வது வந்தவர் பார்த்தாரு, திறக்கிறாரு, பூரியும் உருளைக்கிழங்கு, அவரும் யோசிக்கல, மேல இருந்து குதிச்சுட்டாரு. 3வது வந்த பெரியவர் திறந்தாரு, தயிர் சோறு, யோசிக்கல, 3 பேரும் குதிச்சாச்சு. அப்போ 3 பேரும் செத்துட்டாங்களா? சாகல இல்ல. 3 பேர் விழுந்தா கை கால் உடஞ்சு வச்சு தூக்கிட்டு போய் மருத்துவமனையில் போட்டா, கல்யாணம் பண்ணிக்கிட்ட மனைவிமார்கள் துடிச்சு வந்து அழுகுறாங்க. அழுதோடனே ஒருத்தர் போய் கேட்டார், ஏமா என்ன பண்ண உன் புருஷனுக்கு, சாப்பாட்டுக்காவா சாவாங்க, என்னத்தையாவது மாற்றி பண்ணக்கூடாதா, என்ன பண்ணி தொலைஞ்சான்னு கேட்க. அவர் சொன்னா, அந்த அம்மா சொன்னா, நான் என்னையா பண்ணுவேன், தினமும் இட்லி தான் வச்சு கொடுத்தேன் இத்தனை வருஷமா, ஒரு நாள் கூட அந்த ஆள் எனக்கு இட்லி வேண்டாம் வேற ஏதாவது வையின்னு கேட்கவும் இல்லை, எனக்கு பிடிக்கலைன்னு சொல்லவும் இல்லை, சரி பிரியப்பட்டுதான் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் சாப்பிட்றாரோன்னு நினச்சி தினமும் நான் இட்லியே வச்சு விட்டேன்னா அந்த அம்மா. 2வது விழுந்தாருல பூரி உருளைக்கிழங்கு, அந்த அம்மாவை கூப்பிட்டு கேட்டா அவ சொன்னா, நான் என்னங்க பண்றது, பூரிக்கு மாவு அவர் தான் பிசைவார், நான் தான் போட்டு எடுப்பேன், 2 பேருமா சேர்ந்து தான் பூரி சுட்டோம், அவரும் பிரியப்படுறாரு, வேலையும் சேர்ந்து பார்க்குறாருன்னு கொடுத்து விட்டேன், ஒரு நாள் கூட அது வேண்டாம்னு அவர் சொன்னதே இல்லை, அதனால வச்சுட்டேன்னாரு. 3வது ஒருத்தர் விழுந்தார, தயிர் சோறு ஊறுகாய், அவங்க வீட்டுக்காரம்மா கூப்பிட்டு கேட்டா அந்த அம்மா கோவத்தில் கொந்தளிக்கிறா, இங்கே வாங்க 2 பேரும் விழுந்தாங்க, அது சரி சரி, இந்த ஆளுக்கு இது தேவையா, அவங்களோட சேர்ந்து இவர் விழுகலாமா, இந்த ஆளை கட்டிக்கிட்டு வந்து எனக்கு 38 வருஷம் ஆக போகுது, 40 வருஷம் ஆக போகுது, இந்த 40 வருஷத்துல ஒரு நாள் கூட அந்த ஆளுக்கு தயிர் சோறு நான் கிண்டி வைக்கல, அந்த ஆள் தான் கிண்டுறேன், அந்த ஆள் தான் எடுத்துக்க போறேன், இந்த ஆளை யாரையா குதிக்க சொன்னது அவங்களோட சேர்ந்துன்னா. இப்படித்தான் சேரக்கூடாத ஆளுகளோட சேர்ந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லுவார். நாளைய தலைமுறை எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், தாய் தந்தையரை எப்படி மதிக்க வேண்டும், பாரனைத்தும் பொய்யனவை என்று பட்டினத்து பிள்ளையை போல் யாரும் துறக்க அரிது அரிதுன்னார் தாய் மாணவ சுவாமி. அப்படி தோப்பா சாமியார் ஐயாவை பார்த்த உடனே ஏதோ மனிதர் வருகிறார் என்று கையை வச்சு மூடிக்கொண்டாரா, அவர்கிட்ட போய் பேசுறாரு வள்ளலாறு, நீங்க இப்படி இருக்கக்கூடாது, இது மக்கள் நடமாடு இடம். அவர் பேச்ச கேட்டுக்கிட்டு அந்த ஊரை விட்டு விலகி திருவண்ணாமலை தாண்டி வேலூர் பக்கத்தில் போய் சிவசமாதி ஆகிறார். வரலாறு என்ன சொல்லுது பாருங்க, எப்படி இருந்திருக்கிறார்கள். பட்டினத்து சாமியாரா போனாரு, அக்காவுக்கு சொத்து கொடுக்கல, அக்காவோட கொலை செய்யலான்னு முடிவு பண்ணா. ஆனா தாய் கேட்டா, மகனே நீ சாமியாரா போயிட்ட, நான் ஒருத்தி இருக்கனப்பா பாத்தியா. சாமியாரா போனா தாய் வந்து என்ன செய்யணும், பிள்ளைய வணங்கணும்னு இல்லை, அப்பா கும்பிடலாம், தாய் கும்பிடக்கூடாது, ஏன்னா 300 நாள் சுமந்தவ. ஆனா சாமியாராவே போனாலும் சாமியார் தாய் காலில் விழலாம். அப்படிப்பட்ட மகத்துவமாய் இந்த உறவு தாய், அந்த தாயை நாம் எல்லாம் மதிக்கணும். அந்த தாய்க்காகவே பட்டினத்தார் அந்த ஊரிலே வாழ்ந்ததாக வரலாறு சொல்லுது. அப்படிப்பட்ட வரலாறுகளை மதித்து வாழ்ந்தால் வாழ்க்கை சிறக்கும் என்ற நல்ல எண்ணத்தோடு இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது வைங்க அஞ்சரை பாவம். தந்தன்னானா 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 தந்தன்னானா
ஒவ்வொன்றாக பார்க்கிற பொழுது எத்தனை விஷயங்கள், எத்தனை கதைகள், எத்தனை காரியங்கள். ஒரு பரமார்த்த குருன்னு ஒரு குரு இருந்திருக்கிறார். சொல்லி பேச்சே கேட்கறதுல ஆண்டவன் படைப்புல எல்லாருக்கும் 6 அறிவு இருக்குல்ல? ஆமா, 6 அறிவு இருக்கா? இருக்கு எல்லாருக்கும். என்ன சொல்றாங்க? இருக்குன்னு இருக்கு, எல்லாருக்கும் 6 அறிவு இருக்கு. எத்தனை பேர் 6வது அறிவை பயன்படுத்துறான்? பரிணாம வளர்ச்சியே இல்லாம இந்த மனித சமூகம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? 120 வருஷம் வாழ்ந்தோம், அப்புறம் 100 ஆச்சு, அப்புறம் 80 ஆச்சு, அப்புறம் 60 வயசோட முடிஞ்சிச்சு, அப்புறம் 60 40 ஆச்சு, இப்படி குறைஞ்சிக்கிட்டே வருது. 120 நாள் விளைஞ்சிச்சு நம்மகிட்ட அரிசி. ஒரு தம்பி கூட இங்க கவுனி அரிசி வியாபாரி அன்பளிப்பு கொடுத்தா கேட்டுக்கிட்டேன். கவுனி அரிசி எவ்வளவு மகத்துவம் வாய்ந்த அரிசி. இன்னைக்கு எல்லாருக்கும் சக்கரை நோய் வந்துருச்சு. தலைவலிக்கு மாத்திரை சாப்பிட்டா தலைவலி தீந்துருது. ஆமா, அது போல வயிற்று வலி வந்தாலோ இல்ல காய்ச்சல் வந்தாலோ மாத்திரையை போட்டா தீந்துருது. ஆனா சக்கரை நோய்க்கு மாத்திரை போட்டா தீர மாட்டேங்குது. ஏன்? அது ஏன் சாமி? நல்லது நல்லது. விளாரிக்காடு சுப்பிரமணியன் மைத்துனர் அவர்கள் 101 ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள். நன்றி, உளமார்ந்த வணக்கம். ஆமா, இப்படி இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்க. அப்ப என்ன அர்த்தம்? எல்லா நோய்க்கும் மருந்து. சரி, தெரிஞ்ச பாடல்கள் பாடுறேன், நிறைய விஷயங்களை சொல்றேன், கேளுங்க. பாட்டை விட பேசுறத பாட்டு தான் எப்போதும் கேட்கிறமே. என்ன பாட்டு? வடக்கு பொந்து புலி காணா ஆனா கணேசன் ஆட்டுக்கறி வியாபாரி 100 ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள். அன்பு உள்ளத்திற்கு நன்றி, உளமார்ந்த வணக்கம் 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 வணக்கம். ஏன்னா நாட்டில் பாட்டு பிரச்சனையே இல்லை, பேச்சு தான் பெரிய சர்ச்சையா இருக்கு. கையை கொடுத்தா பறிச்சுக்கலாம், வாயை கொடுத்தா பறிக்க முடியுமா? முடியாது. 4 அடி 2 அடி கற்றவரிடம் வாயடி கையடி செல்லாதுன்னு ஒரு வார்த்தை இருக்கு. அப்படின்னா இப்போ என்ன சொன்னேன்? அப்படி உணவு கெட்டு போச்சு. அந்த உணவு சரியா இல்லாம அரிசி எல்லாம் மாறி போச்சு. நமக்கு 120 நாள் விளைஞ்ச நெல் இருந்துச்சு, அதுக்கு இயற்கையான வேளாண்மை உரங்களை போட்டோம், இலைதழைகளை போட்டு பாடுபட்டோம். மாட்டு எரு இருந்துச்சு, மாட்டு சாணம் இருந்துச்சு, மாட்டு கோமயம் இருந்துச்சு. அதெல்லாம் வயலுக்குள்ள உழுகிற போது அத்தனையும் மண்ணுக்கு கேடு விளைவிக்காமல் இருந்துச்சு, பூஞ்சைங்கிறத கொண்டு விடாமல் இருந்துச்சு. அத்தனையும் ரசாயனம் என்ற உரத்தை போட்டு கொண்டுட்டோம். நெல் பூரா ரொம்ப குட்டையா போச்சு. ஆனால் நெல்லு கட்ட கேடு, ஒரு நெல் போட்டால் களை நெல் கொடுக்குது இந்த மண்ணு கட்ட கேடு. அப்படி மண்ணே இவ்வளவு செய்யும் போது நாமெல்லாம் எவ்வளவு செய்யணும்னு நினைச்சு பாருங்க. மனித பிறவி, பகுத்தறிவு, இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது, இங்கே போகலாம், இங்கே போகக்கூடாது, இதை பார்க்கலாம், இதை பார்க்கக்கூடாது என்ற சிந்தனை தெளிவு நமக்குள்ள வரணும். அப்படி உணவு அரிசியா இல்லை. அதனால தான் எல்லா நோயும் தீருது, சக்கரை நோய் தீரலை. சக்கரை நோய் தீராமல் என்ன சொல்கிறேன்? சாகிற வரைக்கும் மாத்திரை திங்க சொல்கிறேன். சாகிற வரைக்கும் மாத்திரை திங்கிறது எதனால? ஏன்னா இந்த மக்கள் நல்லாவும் இருக்கக்கூடாது, செத்து போயிடவும் கூடாதுன்னு ஒரு திட்டம். நல்லா இருந்தால் என்ன தப்பு? நல்லா இருந்தால் அவங்களுக்கு வருமானம் இல்லை, செத்து போனால் அவங்களுக்கு வருமானம் இல்லை. அப்போ எப்படி இருக்கணும்? எல்லா நோயாளிகளாகவே இருக்கணும். அப்படி நோயாளிகளாகவே இருந்தால் தான் மருந்து மாத்திரையை இங்கே விற்க முடியும். மருந்து மாத்திரையை விற்றாத்தான் தயார் பண்ணுற குடும்பம் நல்லா இருக்கும். யாரை கொண்டு விட்டு யார் நல்லா இருக்கிறது? மனுஷன் சாப்பிட்றாண்டா தம்பி பயலே, மாறுவதப்போ தீர்வதப்போ நம்ம கவலைன்னு பட்டுக்கோட்டையார் பாடிய வாசகம் தான் ஞாபகத்திற்கு வருகிறது. எங்கே போய் சொல்ல? அப்போ நோய் தீர்க்க முடியாத மருந்தா இருக்கு. நம்மகிட்ட சித்த மருத்துவம்னு ஒன்று இருக்கு. சுக்கு மிளகு திப்பிலின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும். சுக்கு மிளகு திப்பிலினா அதுக்கு பேர் திரிபலான்னு பேர், அதாவது திரிகடுகம்னு பேர். சுக்கு மிளகு திப்பிலி திரிகடுகம். மருத்துவத்தை எங்கே தேடினார்கள் நம்ம முன்னோர்கள்? அஞ்சரைப்பட்டிகளை வச்சுருந்தாங்க. விதை நெல்லை எங்கே வச்சுருந்தாங்க? அடுக்கு பானையில் வச்சுருந்தாங்க. இப்போ வைத்திய மருத்துவம் தனியார் முதலாளியான ஆங்கில மருத்துவத்துக்கு போயிடுச்சு. விதை நெல் யூனியனில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ரெண்டுமே நமக்கு உபயோகப்படவில்லை. அப்போ வயிற்றை நிரப்புனா போதும், உடலுக்கு ஆரோக்கியம் இருக்கான்னு யோசிக்கலை. அதுதான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம். சுக்கு மிளகு திப்பிலி திரிகடகம் தாண்டிக்காய் நெல்லிக்காய் கடுக்காய் திரிபலா இப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த சித்த மருத்துவம் நம்மகிட்ட இருக்கு. இன்னைக்கு அரசு மருத்துவமனையில் ஒரு பிரிவு சித்த மருத்துவ பிரிவு. ஏன் அதை முன்னுக்கு கொண்டு வரல? ஏன்னா அங்கேருந்து ஒன்றும் கமிஷன் கிடைக்கல. அதான் காரணம். நமக்கு தேவையில்லை. அது பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை, அம்மிக்கெல்லாம் உடைக்கும். இதையெல்லாம் நீங்க உணரணும். கொரோனா வந்துச்சு, 10 மாதம் 11 மாதம் ஊரடங்கு உத்தரவு. எந்த ஊசி ஓட்டும் மாத்திரை ஓட்டும் சரியா வரல. வேப்பலையும் மஞ்சளையும் தெளிச்சம் வீட்டு வாசல்ல. அப்ப எவ்வளவு இயற்கை பேராற்றல் படைத்த இந்த தமிழ்நாட்டு சித்த மருத்துவம்னு பாருங்க. ஆனா அதை மதிக்கலையே, யாரும் மதிக்கலையே. எங்க போய் சொல்றது? வேப்ப இலை, வேப்பங்குச்சி, பல்லு விளக்குன ஆளு வேலும் பல்லு குருதி, 4 2 சொல்லு குருதி. ஆளும் வேலும் பல்லு குருதி, பல்லு ஈறுகடா. இன்னைக்கு 30 வயசுல பல்ல கழட்டி பிடிச்சி செட்டு பல்லு வச்சாச்சு. எதனால? பற்பசைன்னு ஒன்று கொண்டு வந்து நீக்கியதனுடைய விளைவு. ஆனால் அப்பேற்பட்ட ஆளு வேலும் பல்லுக்குருதி 4 2 4 அடியார் திருக்குறள் இதை விட உயர்ந்த இலக்கியம் இந்த உலகத்தில் உண்டா என்பதை கேட்பதற்கு இவ்வளவு மகத்துவமான விஷயங்கள். அப்படி இருக்கிற போது என்ன செய்யணும்? இந்த உணவு தானியம் கெட்டு போச்சு. நீங்க அரிசி
பளபளன்னு இருக்கு, ரொம்ப சன்னமாக இருக்குது, அது ஆங்கிலத்தில் நைஸாக இருக்குது, அப்படி தான் நினைக்கிறோம். அதுதான் சாப்பிட நல்லா இருக்குன்னு வாங்குகிறோம். அது என்ன ஆச்சு தெரியுமா? அரிசி மேலே உள்ள சத்தெல்லாம் தீட்டப்பட்டு எடுக்கிறார்கள். அந்த அரிசியை தீட்ட தீட்ட அரிசி கணம் குறையுது, கணம் குறைஞ்சிட்டா மேலே உள்ள சத்து போகுது. ஆங்கிலத்தில் அதுக்கு பேர் சிலிக்கி பாலிசின்னு பேர். அந்த அரிசிக்கு பேர் சிலிக்கி பாலிசி செய்து வருது. அந்த அரிசியில் சத்து இல்லை, அதனால தான் நோய் உண்டாகுது. ஆனால் சிலிக்கி பாலிசி செய்யாத ஒரு அரிசி நம்ம பாரம்பரிய அரிசி, அதுவும் கிடைக்குது இந்த நாட்டில். அதுபோல் இந்த கவுனி அரிசியெல்லாம் நம்ம சாப்பிடணும். அதனால் சக்கரை நோய்க்கெல்லாம் மிகப்பெரிய மருந்தாக நடக்குது அது. அதுபோல் உணவு முறையை மாற்றிட்டோம்னா நோய் இருக்காது. அப்புறம் பாருங்கள், பரமார்த்த குரு எப்போதுமே குருநாதர் ஒழுங்காக அமையணும், குருநாதருக்கு சீடர்கள் ஒழுங்காக அமையணும். ஆமாம், பாத்தியாரும் சரியில்லை, பிள்ளைகளும் சரியில்லைன்னா அப்புறம் எங்கிட்ட பாடம் நல்லாயிருக்கும். அந்த குருநாதருக்கு 4 பேர் சிஷியர்கள் இருந்தாங்க. சட்டி, சடையன், மட்டி, மடையன்னு 4 பேர். சட்டி, சடையன், மட்டி, மடையனா? ஆமாம். இந்த பரமார்த்த குருவுக்கு குதிரை வாங்கி கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. குதிரையில் கூட்டிகிட்டு போவோம், நடந்தே போகிறாரு நம்ம குருநாதர். பாவம், எவ்வளோ காலத்துக்கு தான் நடந்தே திரிவார் வயசான காலத்தில். ஒரு குதிரை வாங்குவோம்டான்னு ஒருத்தன். அதுக்கு ஒருத்தன் சொன்னேன், பெரிய குதிரையாக வாங்கினா நம்ம சொல்லி பேச்சு கேட்காது, ஒரு குட்டி குதிரையை வாங்கி வளர்த்துக்குவோம்டா, அதான்டா நல்லா இருக்கும்னா இன்னொருத்தன். ஏன்டா குட்டி குதிரை எங்கடா போய் வாங்குறது, கிடைக்குமான்னா இன்னொருத்தன். அதுக்கு இன்னொருத்தன் சொன்னேன், குதிரை குட்டி வாங்க வேண்டாம்டா, குதிரையை முட்டை வாங்குவோம். குதிரை முட்டை வாங்கினா அடை வச்சு குஞ்சு பொறிக்க வச்சு அந்த குட்டியை குருநாதர் கொடுத்தா நல்லா இருக்கும்டான்னு. குதிரை முட்டை பார்த்தது உண்டா? என்ன சிரிக்கிறீங்க? இப்போ சொன்னால ஆண்டவன் படைப்பில் எல்லாருக்கும் 6 அறிவு இல்லைன்னு இப்போ புரியுதா? ஆண்டவன் படைப்பில் சில பேருக்கு 5 அறிவான், சில பேருக்கு 4 அறிவான். மாவும் மாக்களும் ஐயறிவினவை என்பது தொல்காப்பியம். கம்பரே பாடுறாரு, மக்களும் விலங்கு ஒன்றுன்னு. சில வீட்டுகள் எங்கள் அக்கா மார்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, ஏத்தா உங்கள் வீட்டுக்காரருங்க? ஆமாம், அது அங்கிட்டு தான் தெரியும். அப்புறம் பாருங்க பெண்ணை அங்கே பாருங்க சிரிப்பை ஒன்றுமா அப்படின்னா தெரியும்னா எது? ஆடு மாடு அப்படின்னு பேர் வந்துருச்சு. ஓரறிவு குறைந்த அந்த மிருகத்தை கூட இந்த தமிழன் உயர்ந்த மாண்போடு அகரிணின்னு பேர் வச்சான், தாழ்வுன்னு சொல்லலை. அப்போ அந்த அறிவை நாம் பயன்படுத்த வேண்டும். அந்த அறிவை பயன்படுத்துவதற்கு எது ஆயுதமாக இருக்குது? கல்வி ஆயுதமாக இருக்குது. அதனால தான் பிறக்காமல் இருப்பதை விட படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பது மேல் நான் பேரறிஞன் பிளேட்டோ. அவ்வளோ மகத்துவம். இப்போ 4 பேர் இப்படி முடிவு பண்ணாங்களா? கடைசியாக 4 பேரில் அவன் சொன்ன குதிரை முட்டை வாங்குவோம்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க. குதிரை முட்டை வாங்கணும், எங்கே போய் வாங்குறது? இப்படி ஊர் விட்டு ஊர் இப்படி ஆத்தங்கரை வழியாக போக, அந்த ஆத்தங்கரையில் இந்த பூசணிக்காய் இருக்கு பாருங்க, தர்பூசணி இல்லை, சாம்பல் பூசணி, நீத்து பூசணி, திருஷ்டி பூசணி, வெள்ளை வெள்ளையா உருளையா கிடக்குமா, அது நிறைய கிடக்கு ஒரு தோட்டத்தில் பூசணிக்காய் பெருசு பெருசா. அதில் ஒருத்தன் சொன்னா, அடே என்னடா குதிரை முட்டை தேடி இவ்வளோ தூரம் அலைஞ்சேன், இங்கே இவ்வளவு கிடக்கேன் ஒருத்தன். அடுத்தவன் சொன்னா, ஆமாடா உண்மையிலேயே தாண்டா நல்லா பெரிய பெருசாக கிடக்கு, ஆமாடா வெள்ளை வெள்ளையா இருக்குல்ல குதிரை முட்டையாக தான் இருக்கும்னா இன்னொருத்தன். ஒருத்தன் சொன்னா, அதை யார்ட்டடா கேட்டு வாங்குறது? ஒருத்தன் சொன்ன, பாப்பம்டா ஆள் வந்தால் பாப்பா, இல்லைன்னா தூக்கிட்டு போயிடுவோம்டான்னு ஒருத்தன். அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் அந்த வழியாக வந்தார். வந்தவர் இவங்க என்ன கேட்டிருக்கேன்னா, ஐயா இது என்ன காயின்னு கேட்டிருந்தா, இல்லை இது என்னன்னு கேட்டிருந்தா அவர் பதில் சொல்லியிருப்பாரு. இவங்க எல்லாம் முந்திக்கிட்டாங்க, ஐயா இந்த குதிரை முட்டை என்ன விலைன்னு. ஆமாம், வந்தவர் பார்த்தாரு, சரியான முட்டாளாக இருப்பாங்க இவ்வளோ இருக்கு, குதிரை முட்டை என்ன விலைன்னு கேட்குறாங்களே. இவங்க தலையில் கட்டிடுவோம் முடிவு பண்ணி குதிரை முட்டை 500 ரூபா பாடினேன். எவ்வளவா இருந்தாலும் பரவாயில்லையான்னு இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு ஒரு குதிரை முட்டைன்னு சொல்லி பூசணிக்காய் வாங்கி தலையில் வச்சுக்கிட்டு நடந்தாங்க. 4 பேர் நடந்து வரும்போது ஒரு காட்டுப்பாதையில் வந்தால் ஒரு மரத்தோட கிளை கீழே இருக்குது. அந்த கிளை தட்டி விட்டு தலையில் இருந்த பூசணிக்காய் அந்த குதிரை முட்டை உள்ளுக்குள்ள விழுந்துருச்சு. புதருக்குள்ள பூசணிக்காய் விழுந்த சத்தத்தில் ஏற்கனவே அங்கே படுத்து கிடந்த ஒரு முயல் குட்டி ஓட ஆரம்பிச்சிருச்சு. முயல் குட்டி ஓடுனதை பார்த்துட்டு ஒருத்தன், அடே முட்டை உடஞ்சி ஒரு குட்டி என்னடா இவ்வளோ வேகமாக ஓடுது, போச்சுடா மோசம், முட்டையில் இருந்த குட்டியே இவ்வளோ வேகமாக ஓடுனா நம்ம எப்படா வளர்த்து குருநாதரை கூட்டிகிட்டு போகிறது, ஆகவே ஆகாதுடா வாங்கினா போவோம்னு திரும்பிட்டாங்க. குதிரை முட்டை வாங்கின கதை. அப்புறம் பொதுவாக எங்கிட்டாவது பார்த்து ஒரு கழுதையை கையில் பிடிச்சிக்கிட்டு வந்து கழுதை மேலே குருநாதரை ஏற்றி இங்கிட்டு 2 பேரும் இங்கிட்டு 2 பேராக பக்கவாட்டில் போய்கிட்டே இருக்காங்க. போகிற போது ஒரு காட்டுக்களை வழியாக போனார். குதிரை இந்த கழுதை மேலே உட்காந்த குருநாதர் அங்கவஸ்திரம் தலப்பா கட்டுற வழக்கம் இருந்திருக்கு. இந்த தலப்பா கட்டின இந்த சும்மா என்னாச்சு, துண்டு என்ன பண்ணுச்சு, செடி தட்டி விட்டு கீழே விழுந்துருச்சு. ரொம்ப தூரம் வரைக்கும் கவனிக்கலை. ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் தலையில் கையை வச்சார் குருநாதர். தலையில் இருந்த துண்டை காணு, பதறி போனார். அடே சட்டி சடையா மட்டி மடையா என்னடா வண்டிய 4 பேர் சட்டி சடையா? ஆமாம், குருநாதா பக்கத்தில் தான் வந்துக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட அங்கவஸ்திரம் துண்டு விழுந்துருச்சுடா பாத்தியலா? ஆமாம் பார்த்தோம். பாத்தியலா? பாடுவா எடுத்துகிட்டு வர்றதில்லை, ஏன்டா பார்த்துட்டு எடுக்காம வந்திய? நீங்கள் ஒன்றும் சொல்லலை, அதனால நாங்கள் எடுக்கலேன்னாங்க. எப்படி வாத்தியார், எப்படி சீடர்கள். ஆஹா, இப்போ சொன்னார் குருநாதர்கிட்ட, எப்படிலாம் இனிமேல் வரக்கூடாது, நீங்கள் எது விழுந்தாலும் எடுத்துகிட்டு வந்துடணும், எது விழுந்தாலும் எடுத்துகிட்டு வந்துடணும்னாரு. ஒரு 3 மைல் போயிருக்குங்க கழுதை. 4 பேர் 4 மூட்டையோடு வந்தாங்க. என்னடா அது திடீர்னு மூட்டையோடு வர்றாங்களே, என்னடா அது தலையில் மூட்டை, நீங்கள் தானே சொன்னீங்க எது விழுந்தாலும் எடுத்துக்கிட்டு வர சொல்லி. ஆமாம், அதுக்காக என்ன எடுத்துகிட்டு வரீங்க? கழுதை சாணி போட்டுச்சு, அதையெல்லாம் அள்ளி கட்டிக்கிட்டு வரோம்னாங்க. நல்ல குருநாதர், நல்ல சீடன். இப்போ சொன்னார் கோவப்பட்டு, இனிமேல் எது விழுந்தாலும் எடுக்கப்படாது,
சரியா? எது விழுந்தாலும் எடுக்கப்படாது, சும்மா தான் வரணும்னார். இப்போ கழுதையில் இருந்த குருநாதர் கொஞ்சம் மேட்டில் கழுதை ஏறிச்சு. மேடு மேலே ஏறுற போது பிடிக்க வழி இல்லாமல் பொத்துன்னு விழுந்துட்டாரு குருநாதர் விழுந்துட்டாரு. 4 பேரும் பின்னாலே போய்கிட்டு இருக்காங்க. குருநாதரை தூக்காம, ஐயோ என்னடா தூக்காம போறீ, நீங்க எது விழுந்தாலும் எடுக்கப்படாதே கிடங்கான்ட்டு போயிட்டாங்க. இப்படி இருந்தா நம்மளை ஏமாத்துவாங்களா ஏமாற்ற மாட்டாங்களா? யாரு சொன்னாலும் நம்புறதா? எதை சொன்னாலும் நம்புறதா? எது தெளிவு எது சரி என்ற எண்ணம் நமக்கு வேண்டாமா? அப்ப நம்மளும் மூடத்தனமா இருக்கக்கூடாது என்பதை உணர்த்துவதற்காக அஞ்சரவையும் பார்ப்போம். ஒரு மூடன் கதை சொன்னான், என் கதை அதுதான், இது காதல் தெய்வீகம் அடப்போடா. மூடன் கதை சொன்னான், என் கதை அதுதான். கல்லறையிலே இருக்கின்ற பல சமாதிகள் காதலிலே தோல்வியுற்றவைதான் போல் இருக்கிறது. உன்னை நினைக்க விரும்புகிறேன், அது முடியவில்லை. உன்னை மறக்க விரும்புகிறேன், அதுவும் முடியவில்லை. கல்லை உடைத்தால் வரும் பாலைவனங்களோ அழகான பெண்களே. கல்லை உடைத்தாலும் வரும் பாலைவனங்களோ அழகான பெண்களே. இந்த மலையோ சொன்னான், என் கதை அதுதான், இது காதல் தெய்வீகம், இது காதல் தெய்வீகம் அடப்போடா. ஒரு மூடன் கதை சொன்னான், என் கதை அதுதான். இப்படியாக நன்றி நன்றி நன்றி. இப்படியாக இந்த இடத்தினுடைய சிறப்புகளை ஒவ்வொன்றாக சொல்லுகிற பொழுது உலகறிந்த மொழியான நம்ம மொழி தாய்மொழி தமிழ் எப்படி இருக்கு இந்த நாட்டில்? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார் எட்டயபுரத்து முண்டாசிக்க பாடிய பாடலை பாராட்டி ஐயா கணேசன் பழனி பாத யாத்திரை குழு சார்பாக ரூபாய் 100 வழங்கியிருக்கிறார்கள். நன்றி நன்றி நன்றி. உளமார்ந்த வணக்கம் வணக்கம். இப்படி இந்த இடத்துல யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார் எட்டயபுரத்து முண்டாசிக்கவிங்கன் மீசைக்கவிங்கன் பாரதி. யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறதர வாரா என்றார் கணியன் பூங்குன்றனார். எந்த ஊரு எந்த தேசம்? நம்ம சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகில் உள்ள மகிபாலன்பட்டி. நீங்க இந்த 5 அறிவு சொன்னேன் பாருங்க. 5 அறிவுனா எப்படி கணக்கு போடுறது? சில பேருக்கு புரிஞ்சவங்களுக்கு புரியும், சில விஷயத்தை புரியாம உணராம பேசினா 5 அறிவு. மிருகம் மாதிரி நடந்துக்கிட்டா சொல்றாங்கல்ல, மிருகம் மாதிரி திருறாயாவே சொல்றாங்கல்ல. சில பேர் உயிரை எடுக்கிறான், என்ன உயிரை எங்க இருக்கு எடுக்க தெரியுமா கண்ணுக்கு? ஆனா உயிரை எடுக்கிறேன்னு சொல்றான். அப்ப தெரியாத ஒன்று கூட தெரியப்படுத்துது இல்ல நமக்கு சமூகம். அப்ப பாருங்க, ஒரு கணவனும் மனைவியும் ஒரு பெரிய முதலாளிகிட்ட வேலை பார்க்குறாங்க. சரி, முதலாளிகிட்ட வேலை பார்த்தா புது வருஷம் பிறந்தா நாள் காட்டி கொடுப்பாங்கல்ல. ஆமா, நாள் காட்டினா என்ன? காலாண்டர். நாள் காட்டினா காலாண்டர். படிக்கிறது உண்டா? படிப்போம். பாப்பியலா படிப்பியலா? பார்ப்போம் படிப்போம். பார்த்து படிக்கிறான். ஆமா, படிச்சதுக்கு அப்புறம் கிழிப்பியலா? கிழிக்கிறோம். அப்புறம் நாளைக்கு என்னத்தை படிச்சு கிழிச்சான்னு கேட்டுப்படுவாங்க. அதுக்கு தான் கேட்குறேன், ஒழுங்கா படிக்கணும். பாட்டும் அப்போ என்ன அர்த்தம்? படித்தவன் பாட்டை கொடுத்தா எழுதுனவே ஏட்ட கிழிச்சேன் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. அதுக்கு ராமாயணம் கம்பரு ஒட்ட கூத்தரும் கதை. இப்போ என்னாச்சு, நாள் காட்டி கொடுத்தாங்க புது வருஷம் பிறந்தோன்னு. நாள் காட்டியை வாங்கிட்டு வந்தவரை ஆணி எடுத்து சிவத்தில் அடித்து மாட்டலாம்னு ஆணியை கையில் எடுத்தார். மனைவியை கூப்பிட்டு சுத்தியலை எடுத்துற சொன்னார். அந்த அம்மா சுத்தியலை எடுத்து கொடுத்தா. இவர் ஆணியை சுவத்தில் வச்சுட்டு சுத்தியலை வாங்கி இப்படி ஓங்க
ஆணி தலைகீழா இருக்கு. எப்படி இருக்கு? கூறு இந்த பக்கம் இருக்கு, கொண்டை அந்த பக்கம் இருக்கு. இப்போ என்ன செய்யணும் அறிவாளி? ஆணியை திருப்பி வச்சு அடிக்கணும். அடிக்கலை. இவன் சொன்ன என்ன ஆணி தயார் பண்ணியிருக்காங்க? கொண்டை வைக்க வேண்டிய இடத்துல கூறு வச்சிருக்காங்க, கூறு வைக்க வேண்டிய இடத்துல கொண்டை வச்சிருக்காங்க, கூறு கட்ட வயலுக என்ன? யார ஆணி தயார் பண்ணது சரியில்லைன்னு இவர் குறை சொல்றாரு. உடனே பக்கத்தில் இருந்த மனைவி சொன்னா அப்படி தேவையாதையா, நல்லா தான் தயார் பண்ணியிருக்காங்க. இந்த ஆணி பாருங்க கூறு இங்கிட்டு இருக்கா, ஆனால் இந்த ஆணி இந்த சுவத்தில் அடிக்கப்படாது, கொண்டுக்கிட்டு வா அந்த சுவத்தில் அடிக்கணும்னாலாம் அந்த புண்ணியவதி. ரெண்டு பேருக்கும் அறிவு எவ்வளவு சொல்றது? என்ன சொல்றது சொல்லுங்க பாப்போம். புரிதல் வேண்டும் இல்ல, புரிதல் வேண்டும். அப்படிப்பட்ட புரிதல் இல்லாமத்தான் 199% வழக்குகள் குடும்ப நல வழக்குகள் தேங்கி நிற்கிறான் நீதிமன்றத்தில். எனக்கு தரவு சொல்லப்படுது. ஒருத்தர் புரிஞ்சு நடந்து கொண்டால் மனைவியை வெற்றி பெற வேண்டும் என்று கணவன் எண்ணக்கூடாது, கணவனை வெற்றி பெற வேண்டும் என்று மனைவி எண்ணக்கூடாது. ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். இன்னைக்கும் கல்யாண வீட்டுக்கு போனோன்னு ஒரு பானைக்குள்ள தண்ணி வச்சோ இல்லை தண்ணி வைக்காமல் ஏதோ ஒரு பொருளை போட்டு ரெண்டு பேரும் கையை விட்டு தேடி எடுக்க வைப்பாங்கல்ல. இப்போ ரெண்டு பேரும் என்ன செய்யணும்? நான் தான் பெரிய ஆளுன்னு காட்ட நான் எடுத்து போடுறது, இல்லை அந்த அம்மா வெற்றி பெற்றன்னு காட்டுறேன் அந்த அம்மா எடுத்து போடுறது. இப்போ ஒருத்தர் தோல்வி அடைஞ்சிருவாங்க. அந்த மனப்பக்குவத்துக்கு விடாம ரெண்டு பேரும் மனைவி எடுக்கட்டும்னு அவர் வேணும்னே அங்கிட்ட கையை ஓட்டுறது, அவர் எடுத்துக்கட்டும்னு அந்த அம்மா விட்டு கொடுத்து சும்மாவே தடவுற மாதிரி இருக்குது. இப்போ ரெண்டு பேரும் எடுக்க மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ ரெண்டு பேருக்கு விட்டு கொடுக்குற மனப்பான்மை அதிலே தெரிஞ்சுக்கிறலாம் அந்த குடும்பம் எவ்வளவு உயரும் என்பது. அப்படி கனவுல கூட விட்டு கொடுக்காம வாழ்ந்தவர்கள் தான் ஆரியாம்பா சிவகுரு என்ற ரெண்டு பேரும். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த நாடு எவ்வளவு பெரிய கதைகளும் காரணங்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. நாட்டில் நல்லவனா வாழ முடியலை, வாழ்ந்தா ரொம்ப சிரமம். ஏன்னா மிக மிக நல்லவர்களாக இருப்பது ஆபத்தினார் பேர் நாட்டறிஞர் பெர்னாட்ஷா. நீங்க பாருங்க, நேர்மையா இருந்தா பொழைக்க தெரியாதவன், நேர்மையா இருக்கிறவன் பூரா பொழைக்க தெரியாதவன், அயோக்கியத்தை நான் அம்புட்டும் பண்றேன், அவன் தான் புத்திசாலின்னு பேர் வைக்கிறேன். என்ன கொடுமை இது! நல்லவர்களா இருக்கிறவங்களுக்கு தானே ஆபத்து அதிகமா இருக்கு. பாருங்க, நேரான மரம் தான் சீக்கிரம் வெட்டப்படுது, நேரான ஆணிதான் சீக்கிரம் அடிபடுது, நேர்மையா இருக்கிற மனிதன் தான் தண்டிக்கப்படுகிறான். அப்ப இந்த உலகத்துல நேர்மையா இருக்க முடியல, நேர்மையா இருந்த தம்பி தண்டிக்கப்பட்டாரு. எவ்வளவு பெரிய வேதனையும் வெக்கமும். அது யாரை நம்பணுமோ அவங்களால தண்டிக்கப்படுறோம். அதுதான் இங்க பெரிய பெரிய கொடுமை. என்ன பெரிய கொடுமை! வரலாறு பாருங்க, எப்படியெல்லாம் நமக்கு அநீதி இழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். மிக மிக நல்லவர்களாக இருப்பது ஆபத்தினார் மேல்நாட்டறிஞன் பெர்னாட்ஷா. நபிகள் நாயகத்தை கல்லால் அடிச்சது இந்த உலகம், இயேசுநாதரை சிலுவையில் இருந்த இந்த உலகம், அப்பர் பெருமான கல்லில் கட்டி கடல்ல போட்டா மகேந்திர பல்லவன், ஞான சம்பந்தர் குடியிருந்த மரத்துக்கு தீ வச்சான் ஜமனர்கள் இந்த மதுரையிலே, இந்த உலகம் உருண்டேன்னு கண்டுபிடிச்ச விஞ்ஞானி கலிலியோவை வீட்டு சிறையில் வைத்துக் கொண்டார்கள் அங்கே உலகம். அதுபோல மகாத்மா காந்தியை சுட்டது இந்த உலகம். இதுக்கு மேல என்ன வேணும்? வீட்டுக்கு வீடு ஆட்டுக்குட்டி புள்ள மாதிரி வளர்க்குறான், ஆடு புள்ள மாதிரி வளருது. மச்சான் வீட்டுக்கு வந்துட்டா அதுக்கு ஆயிடுச்சு முடிஞ்சு வருது. எந்த ஆட்டுக்குட்டியாவது பேரம் பேத்தி எடுத்து செத்துருக்கா? ஆடு கடிச்சு மனுஷன் ஜாகல, கோழி கொத்தி மனுஷன் ஜாகல, மாடு கடிச்சு மனுஷன் ஜாகல, மீன் கடிச்சு மனுஷன் ஜாகல, அதெல்லாம் கடிச்சு மனுஷன் ஜாகல. நான் ஒன்றும் சொல்லலை. ஆடு செய்வோம், மாடு செய்வோம், மான் செய்வோம், குரங்கு செய்வோம், யானை செய்வோம், இத்தனையும் செய்வோம். மனுஷன் செய்வோம்னா சாப்பிட வர்றதில்லை. ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்கேன், பஜனை வச்சிருக்கேன், வாடான்னா சரக்கு வாங்கி வைக்கிறியான்னு கேட்குறேன். விளங்குமா ஐயா? விளங்குமா? ஊருக்குள்ளே காப்பு கட்டியாச்சுன்னா ஊரோட விரதம் இருந்தோம், அதெல்லாம் மாறி போச்சே. அது ஒன்றும் பண்ணாது விடு, சாமி நம்மளை என்ன பண்ண போ. இப்படியே சொல்லி சொல்லி ஐயப்பன் கோயிலுக்கு மாலை கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி மாலை போடணுமா, முதல் நாள் முழு குடியாக குடிக்கிறேன். காலையில் பார்த்தேன் பாருங்க, முதல் நாள் பூரா விடிய குடிச்சு போட்டு காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு போட்டு சந்தனமும் ஜவ்வாதும் பூசி வேட்டியை கட்டி வந்துட்டா என்ன ஆகுது? நம்மளே அவரை வாங்க சாமின்னு கூப்பிட்றோம். முதல் நாள் அவர் எப்படியோ இருந்திருக்கலாம், அந்த மாலைக்கும் அந்த சந்தன திருநீற்றுக்கும் அந்த வேஷ்டிக்கும் ஒரு மரியாதை கிடைச்சிருது, வாங்க சாமிங்கிறோம். அதுபோல தான் எவ்வளவு கெட்டவராக இருந்தாலும் மாறும் பொழுது அந்த மதிப்பு கூடுது. அப்படின்னா அந்த மதிப்பை நம்ம நிலையா வச்சுக்கிறணுமா வேண்டாமா? வச்சுக்கணும்ல. எந்த புள்ள கேட்குது? 5 வயசுல புள்ள சொல்றேன், எங்க அப்பா ரொம்ப தங்கமானவர், எங்க அப்பா மாதிரி அப்பாவே பார்க்கவே முடியாதுங்கிற 5 வயசுல. 10 வயசு ஆனோன்னு அவங்க அம்மாட்ட போய் சொல்றேன், அம்மா அப்பா நல்லவர் தான் இருந்தாலும் அப்பப்பா கத்துவாரு, புத்தி சொன்னா பிடிக்கல. 15 வயசுல அவங்க அம்மா பார்த்து சொல்றேன், அம்மா உன் வீட்டுக்காரன் சொல்லி வை, தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடுறாரு, நாளைக்கு நல்லா தெரியாது சொல்லிவிட்டேங்கிறேன். அப்புறம் 20 வயசு தலையில அடிச்சுக்கிறாங்க, எப்படிமா அந்த ஆளை கட்டிட்டு குடும்பம் பண்ண, ஐயோ கன்றாவியா இருக்கேங்கிறேன் பெத்த தகப்பன. அப்புறம் 30 வயசுல சொல்லுவேன், நான் எங்க அப்பாவோட பேசுறதே இல்லைங்க, ஏப்பா எது செஞ்சாலும் குத்தம்ங்கிறேன், அந்த ஆள் லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். கேட்குறாங்களா இல்லையா? கேட்டாங்கல்ல. எங்க போய் சொல்ல? மண்டையில் முடி வெட்டிட்டு வாங்கடான்னா கோடு போட்டு ரோடு போட்டு நாகரிகம் அதுக்கு பேர், பண்பாடு அதுக்கு பேர், கலாச்சாரம் அதுக்கு பேர். முடி அலங்காரம் என்பது முக அழகை காட்டணும், அலங்கோலமா திருறாங்க கேட்டா நாகரிகம்னு ஒத்த வார்த்தை. ஆனால் அவங்க செஞ்சாலும் பரவாயில்ல, ஒரு சின்ன பிள்ளைய கூட்டிட்டு போய் அவங்க அம்மா கோடு போட்டு கூட்டிட்டு வரான். எதுக்கு அந்த கோடுன்னு அந்த தாய்க்கும் தெரியாது, அந்த பிள்ளைக்கும் தெரியாது. எப்படி மாறிட்டோம் பாருங்க.
அப்புறம் 40 வயசாகி அவனுக்கு கல்யாணம் ஆகி 4 புள்ள ஊட்டி பிறந்து அவங்க எல்லாம் படுத்துற பாட்டில் அவன் நொந்து போய் சொல்லுவான், ஏன்டா இந்த பாடுபடுத்துறிய. அந்த காலத்தில் அவளை வறுமையிலையும் எங்களெல்லாம் எங்கள் அப்பா எப்படி வளர்த்தாரு தெரியுமா, எங்கள் அப்பா மாதிரி அப்பாவை பார்க்க முடியாதும்ப. எப்போ 40 வயசுல. அது வரைக்கும் எத்தனை வருஷம் இடைவெளி? 5 வயசுல சொன்ன வார்த்தையை திரும்ப கேட்க 35 வருஷம் இடைவெளி தேவைப்படுது. இதுதான் வாழ்க்கை, இதுதான் யதார்த்தம். இக்கரைக்கு அக்கறை பச்சை, அக்கறையோட இருந்தா இக்கரையும் பச்சை என்பதை உணர்வோம். நல்ல தமிழாளே, நல்ல சமுதாயத்தை, நல்ல தலைமுறையை வளர்க்க வேண்டும் என்று நீங்க சொல்லிக் கொடுக்கணும். சில ஊருக்கு போனா பிள்ளையெல்லாம் அப்பா அம்மா சரியா இருக்கணும். முதல்ல பெத்த வயிற்றுல பிரண்டையை வச்சு கட்டலாமான்னு கேள்வி அப்பா தெரியுமா உங்களுக்கு? ஒரு 2 பையங்க பள்ளிக்கூடம் போயிட்டு திரும்பி வர்றாங்க. வீட்டுக்கு வர்ற ஒரு மாந்தோப்பு. கவனமா கேளுங்க, மாந்தோப்புக்குள்ள வர்ற போது மாங்காய் விழுந்து கிடக்கு. சுத்து முத்தும் பார்த்துட்டு ஒரு மாங்காய் எடுத்துட்டு போயிட்டான். 2 மாங்காய் அந்த பையன் எடுத்துக்கிட்டு போன உடனே அவங்க அம்மா கேட்குறா, ஏதுடா அந்த மாங்காய்? வர்ற வழியில் தோப்புக்குள்ள கிடந்துச்சுமா, எடுத்துக்கிட்டு வந்தேன். அப்படின்னா என்ன செய்வா அம்மாங்கிறவ? பொதுவா 2 தானே எடுத்தேன், இன்னும் 2 சேர்த்து எடுத்துக்கப்படாதா? சின்னம்மா வீட்டுக்கு 2 கொடுத்துருக்கலாம், இன்னும் 2 எடுத்துருந்தீங்கன்னா அத்தை வீட்டுக்கு கொடுத்துருக்கலாம், மாமா வீட்டு அப்படித்தானே கேட்பாங்க. ஆனால் அந்த அம்மா அப்படி கேட்கல. ஏன்டா எடுத்த? யார்கிட்டையும் தெரியுமா நீ எடுத்தது? யார்ட்டையும் சொன்னியா? இல்லைம்மா. தெரியாமல் எடுக்கலாமான்னு போட்டு உதைக்க ஆரம்பிச்சிட்டா. அந்த பிள்ளைய போட்டு அடிச்சு இழுத்துக்கிட்டு வர்றா தோப்புக்காரர் காவல் காத்தவர் பார்க்குறாரு, என்ன இந்த அம்மா அந்த பயலை போட்டு இப்படி துவச்சி இழுத்துக்கிட்டு வராள் என்னன்னு கேட்டா, ஐயா என் மகன் வரும்போது உங்கள் தோப்புக்குள்ள 2 மாங்காய் எடுத்துகிட்டு வந்தேன், மன்னிச்சிருங்க, அவனை நான் தண்டிச்சிட்டேன், இந்தாங்க உங்களோட மாங்கான்னு கொடுத்தா. அவர் சொன்னார், என்னம்மா நீ? அவன் எடுக்கும்போது பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன், அவன் பறிக்க கூட இல்லை, கீழே தான் விழுந்து கிடந்துச்சு, அதைத்தானே அவன் எடுத்துக்கு வந்தேன், அதுக்கு ஒரு காரணமா, விடுமா போகட்டும்னு. அந்த அம்மா சொன்னா, உனக்கு வேணா அது சாதாரணமாக தெரியலாம், அது மிகப்பெரிய தவறு. கீழே விழுந்த பொருள் யாருடைய தெரியாமல் எடுக்கக்கூடாது. அதை எடுத்தது என் மகன் தப்பு. இன்னைக்கு 2 மாங்காய் எடுத்தவன் நாளைக்கு 20 எடுப்பேன், நாளைக்கு 20 எடுத்தவன் 200 பறிப்பேன். நாளைக்கு இந்த சமுதாயத்தில் என் மகன் குற்றவாளியாக நடமாடணுமா? அப்படி ஒரு பிள்ளையை பெற்றதுக்கு பெத்த வயிற்றுல பிரண்டையை வச்சு கட்டலாம். போயா உன் மாங்காய் சரி நீனு சரி தூக்கி போட்டு வந்தா. யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? யாருன்னு தெரியுமா? இந்த உலகத்தில் காசு இருந்தா பணம் இருந்தா எதை வேண்டுமானாலும் சகாயமாக பெறலாம், எதை வேண்டுமானாலும் சகாயமாக பெற்று விடலாம். கோடி கோடியாக கொடுத்தாலும் எங்க ஐயா புதுக்கோட்டை மாவட்டம் பெருஞ்சுனை கிராமத்தில் பிறந்த சகாயத்தை வாங்க முடியல. இந்த உலகம் கொலை மிரட்டல் விடுத்து கொண்டிருக்கு. நேர்மையின் சிகரம் ஐயா சகாயத்தினுடைய அம்மா தான் அந்த வார்த்தையை சொன்னவர். சகாயம்தான் மாங்காயை கொண்டு வந்த பிள்ளை. எப்படி வளர்க்கணும் பிள்ளைய? எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பிள்ளை. ஐயா விவேகானந்தரை படிச்சியலா? சின்ன பிள்ளையில் அவர் பெரிய கோடீஸ்வரட்டு பிள்ளை விவேகானந்தர். அவங்க அம்மாட்ட போய் சொல்றாரு, அம்மா நான் துறவரம் மேற்க போல சாமியாரா போறேன்னா. உடனே அந்த அம்மா ஒன்றுமே சொல்லலை, மறுப்பு சொல்லலை, ஆமான்னு சொல்லலை. இப்போ அந்த பக்கத்து அறையில் ஒரு கத்தி இருக்கு எடுத்துட்டு வான்னா, பக்கத்து அறையில் ஒரு கத்தி இருக்கு எடுத்துட்டு வான்னா, அங்கே போன ஒரு கத்தி எடுத்தாந்து கொடுக்குறாரு. அந்த அம்மா வாங்கி வச்சுட்டு போன்ட்டா. மறுநாள் வர்றாரு, அம்மா நான் துறவரம் ஜாமியாரா போகிறேன், அந்த கத்தியை போய் எடுத்துட்டு வா. எடுத்தாந்து கொடுத்தாரு, போன்ட்டா. இப்படி 99 நாள் முடிஞ்சிருச்சு. 99 நாள் 100வது நாள் கத்தி எடுத்தாந்து கொடுத்துட்டு, அம்மா நான் ஜாமியாரா போகணும், இப்போ நீ போகலாம்னா. 100 நாளாக எடுத்தாந்து கொடுக்குறேன், இவ்வளவு நாளாக என்னை போக சொல்லலை, ஏன் இப்போ சொன்னேன்னு கேட்குறாரு ஐயா விவேகானந்தர். அவங்க அம்மா சொன்னா, நீ கத்தியை எடுத்துட்டு வரும்போதெல்லாம் கத்தியோட முனைப்பகுதி என் பக்கம் இருந்துச்சு, அடிப்பகுதி பாதுகாப்பான பகுதி உன் கையில் இருந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சாமியாரா போறவனுக்கு தனக்கு பாதுகாப்பை தேடக்கூடாது, மற்றவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும். இதுவரைக்கும் நீ ஓம் பாதுகாப்பை உறுதி செய்தாய், இன்னைக்கு தான் மற்றவர்களுக்கு பாதுகாப்பாக கத்தியை திருப்பி கொடுத்த. அதனால இப்போ தாண்டா நீ தேர்ச்சி அடைஞ்சிருக்கிற, நீ போ சாமியாரான்னு சொன்ன. சமுதாயம் எப்படி இருக்கிறோம்? நாம கத்தியை தூக்கணும், அந்த அப்பா வெட்டுறாங்கிறேன், மச்சானை போட்டு தள்ளுன்றானே, போட்டு தள்ளு. என்ன கொடுமை இதெல்லாம்! நல்ல சமூகத்தை நம்ம உருவாக்கி இருக்கிறோம். எப்படி சமூகம் எப்படி மாறி போனது? ஏன் இதற்கு காரணம்? அப்ப பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்? வயிற்றுல இருக்கும் போதே வளர்க்கணும். அதுக்கு காரணத்தை அப்புறம் சொல்லுவோம். அதனால என்ன சொல்றேன், முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோ, கண்ணுக்கு கண்ணாக அன்பாக இணைந்து வந்தோ, ஒண்ணுக்குள் ஒன்னாக.
நான் வாழுகிறேன் அவனையும் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பாக இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதம் என் தம்பி உள்ளம் அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதம் என் தம்பி உள்ளம் அன்னையன வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும் அன்னைய வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவில்லை. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பாக இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிலே நீர் கணித்து ஒரு கோலமே என்னை தானே ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி கேளு உள்ள அவனுக்கும் என்ன போலே அப்பா அம்மா யாரும் இல்லை ஆடவனும் நானும் இங்கு அண்ணன் தம்பி கேளு உள்ளே அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரும் இல்லை ஓடும் நதி ஒருத்தனுக்கு சொந்தமில்லை அம்மா ஓடும் நதி ஒருத்தனுக்கே சொந்தமில்லை அம்மா இந்த ஓட்டக்கூற வீட்டுக்காரன் சொந்தமெல்லாம் சும்மா இந்த ஓட்டக்கூற வீட்டுக்காரன் சொந்தமெல்லாம் சும்மா அதுக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்சு அது நம்பி இருக்கிற மண்ணு தானாக வளர்ந்த மரம் பாரம்மா ஒரு தாயாரு தந்தையாரு கூறம்மா சின்னமணி காடு நீ முன்னேறித்தான் போடா சின்னமணி கால நீ முன்னேறித்தான் போடா கரகண்டாச்சு நம்ம ஊரு வந்தாச்சு காடுகத கதறு விளைஞ்சது வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒண்ணு பேந்தந்தா தாலிபட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெத்து போட்டா வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒண்ணு அப்பே தந்தா தாலிபட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெத்து போட்டா நம்மை சுமக்கும் பூமியும் ஒரு கணக்கு போட்டு இருக்குது நம்மை சுமக்கும் பூமியும் ஒரு கணக்கு போட்டு இருக்குது நாளை வாங்கும் வரவுக்கு அது இன்று நம்மை சுமக்குது நாளை வாங்கும் வரவுக்கு அது இன்று நம்மை சுமக்குது ஆத்துக்கு பக்கம் ஆத்து ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா நூறாண்டு வாழ வைக்கும் இன்னும் நூறாண்டுகள் வாழ வைக்கும் வடக்கு பொந்து புலி மக்கள் மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பாக இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக முத்துக்கு முத்தாக நன்றி 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 காலதாமதம் காரியத்திற்கு கேடு நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் பாரனைத்தும் பொய்யனவை என்று பட்டினத்து பிள்ளையை போல் யாரும் துறக்க அரிது அரிதுனார் தாய் மாணவ சுவாமி வாசற்படி கடந்து வாராத பிச்சைக்கு ஆசைப்பட மாட்டேன்னார் ஒருத்தர் எத்தனோ இலக்கியங்களும் காரணங்களும் காரியங்களும் ஒரு கணவனுக்கு மனைவிக்கும் சண்டை வந்துருச்சு சண்டை வந்தா என்னத்தை சேர்ந்து வாழ்ந்தோம் பிரிஞ்சு போயிடுவோம்னு முடிவு பண்ணி சட்டப்படி விவகாரத்து பெறலாம்னு நீதிமன்றத்துக்கு போனாங்க நீதிமன்றத்துக்கு போனால் நீதிமன்றத்தில் நீதிபதி கேட்குறாரு என்னையா பிரச்சனை உங்களுக்கு ஐயா எங்கள் ரெண்டுகளை கருத்து வேறுபாடு நாங்கள் சேர்ந்து வாழ விரும்பலை எங்கள் ரெண்டு பேரும் பிரித்து விட்டுருங்க விவகாரத்து கொடுங்கன்னாரு சரி சரி கொடுத்துருவோம் நீதிபதி கேட்டார் உங்களுக்கு எத்தனை பிள்ளையா இருக்குன்னு கேட்டார் 3 பிள்ளையா இருக்குங்க ஐயா
சரி 3 பிள்ளை இருக்குன்னா யார் யார் எத்தனை பிள்ளைய வளர்க்குறது ஒரு முடிவுக்கு வரணும்ல. அவருக்கு சொன்ன உடனே இந்த அம்மா சொன்னிச்சு வேகமா, நான் ஒரு பிள்ளைய வளர்க்குறேன், அவரை 2 பிள்ளைய வளர்க்க சொல்லுங்கன்னா. அவர் சொன்னார் இல்லை இல்லை நான் ஒரு பிள்ளைய வளர்க்குறேன், அவள் 2 பிள்ளைய வளர்க்க சொல்லுங்கன்னு. 2 பேரும் மாற்றி அவங்க 2 இவங்க 2ன்னு சொன்னோன்னே நீதிபதி கேட்டார், ஏன்டா ஏற்கனவே சண்டை ஓட்டுக்கிட்டு இங்கே வந்திருக்கிறீங்க, இங்கே வந்துமா ஒரு சண்டை, ஒரு முடிவுக்கு வர வேண்டாமா? உடனே அவர் சொன்னார், ஐயா ஒரு உதவி பண்ணுங்க, ஒரு 5 நிமிஷம் அவகாசம் கொடுங்க, இந்த பிள்ளைய கூட்டிகிட்டு போய் பேசி ஒரு முடிவுக்கு வர்றேன், போயிட்டு வா. போனேன், 5 நிமிஷம் கழிச்சு வந்தோடனே நீதிபதி கேட்டார், என்னப்பாச்சு முடிவு எடுத்தாச்சா? எடுத்தாச்சுங்கய்யா. என்ன செய்யணும்? எங்களுக்கு இன்னொரு உதவி பண்ணுங்க. என்ன உதவி? இன்னும் 1 வருஷம் அவகாசம் கொடுங்க. என்ன எதுக்குயா 1 வருஷம் கேட்குறேன்? இல்லை 3 பிள்ளைய சமமாக பிரிக்க முடியலை, அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்னும் 1 வருஷம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா இந்த பிள்ளைய மாசமாக்கி இன்னொரு பிள்ளை பெற்றுக்கிட்டா மொத்தம் 4 பிள்ளை ஆயிரம், ஆளுக்கு 2 பிரிச்சுக்கலாம்னு சொன்னேன். இந்த தீர்ப்பு ரொம்ப நல்லா இருக்கே. பேர் சூரியமயன் வெள்ளச்சாமி, வடக்கு பொந்துப்புலி அன்னார் அவர்கள் 201 ரூபா கொடுத்து தாயை பற்றி பாடுமாறு பணித்திருக்கிறார்கள். நன்றி நன்றி நன்றி. இப்போ என்ன சொன்னார்? அந்த பொம்பளை பிள்ளைய மாசமாக்கி இன்னொரு பிள்ளை பெற்றுக்கிட்டா 4 பிள்ளை ஆயிரம், ஆளுக்கு 2 பிரிச்சுக்கலான்னு முடிவு பண்ண. நீதிபதிக்கே நீதி சொல்கிறாங்க, சொல்லி இருக்கிறாங்க. பாடுவேன், நான் பாட்டா பாடுறேன், கேட்கணும்ல. சரி பாடுவோம், நேரத்துக்கு தான் இந்த மாதிரி பாடுறேன், நான் கோச்சிக்காதீங்க, நிறைய பாட்டு இருக்குது, அப்புறம் கூட முடிச்சுட்டு கூட பாடுவோம். அப்போ என்ன பண்ணாங்க, நீதிபதி சொன்னார், சரி உன் யோசனை நல்லா தான் இருக்குது, சரி போய் 1 வருஷம் கழிச்சு வாப்பா பிள்ளைய பற்றிக்கிட்டு வான்னு அனுப்புனார். வந்தால் பொம்பளை பிள்ளை மாதம் ஆயிடுச்சு, குழந்தை பிறக்க போகுது. இவன் நினச்சா ஏற்கனவே 3 பிள்ளை, இப்போ ஒன்று 4 பிறந்துடும், 4 ஆச்சுன்னா ஆளுக்கு 2 சமமாக பிரிச்சிடலாம்னு நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக இருந்தேன். எல்லாத்துக்கும் மேலே இறைன்னு ஒருத்தர் இருக்க சக்தி இருக்குல்ல, அதை மீறி இங்கே ஒன்றும் நடக்க முடியாது. நீங்கள் பாருங்கள், ஆன்மீகம் பெருசா அறிவியல் பெருசான்னா ஆன்மீகம் தான் முதல்ல, அறிவியல் அதுக்கப்புறம் தான். உங்களுக்கு உதாரணம் சொல்லவா? இந்த பூமி பந்து உலக உருண்டையில் மொத்த ஜனத்தொகை 800 கோடி பேர், 800 கோடி பேரும் கையெழுத்து போட தெரிஞ்சவங்களானா இல்லை, எல்லாருக்கும் கையெழுத்து தெரியாது. நிறைய பேருக்கு பின்ன படிக்க வைக்காம இருக்காங்க. ஆனாலும் விஞ்ஞானம் பேச்ச பாருங்க, நாங்கள் தான் எல்லாத்தையும் செஞ்சோம்னு. என் கை ரேகையை நீங்கள் வைக்க முடியாது, உங்கள் கையெழுத்தை நான் போட்டுடலாம், என் கையெழுத்தை நீங்கள் போடலாம். அப்படின்னா 800 கோடி பேருக்கு கை ரேகை மாற்றி மாற்றி வச்சிருக்கானே ஒருத்தன், யாருன்னு யோசிச்சோமா? அப்போ ஆன்மீகம் தானே பெருசு. உணர முடியும் ஆனால் ஓத முடியாது. காத்துக்கு உருவம் இல்லை ஆனால் இருக்குன்னு இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. அது மாதிரி இவன் ஆண்டவனை வேண்டிக்கிட்டே இருந்தா, 8 வருமா என்காணி மீதே இருந்த கலை 10 வருமா நான்மாவில் பாய்ந்ததுவே சித்தர் தோழும் தேவாதி தேவன் திருவச்சூர் வரதன் மாவேரி வீதி வர கண்டுன்னு மா கணக்கு காணி கணக்கு முந்திரி கணக்கு எல்லா கணக்கு இருக்கு. எல்லா கணக்கும் பேர அண்டத்தை அடக்க முடியலையா, அதை தாண்டிருச்சு அப்படின்னு ஒரு விஞ்ஞானிகளே ஆய்வு சொல்லுது. அப்படிப்பட்ட மகத்துவமான இந்த எண்ணத்தில் அவர் இருக்காரு. ஒரே பிரசவம் 2 உள்ள பிறந்து வச்சு, ஏற்கனவே 3 இப்போ 2 மொத்தம் 5 பிள்ளைனா எப்படி பிரிக்கிறது? விதி யாரை விட்டுச்சு, விதி வழியது. இப்போ 2ஐயும் பிரிக்க முடியல. நான் கூட நினைச்சேன் இன்னொரு தடவை அவகாசம் கேட்டு அது 2 பிள்ளையா போய் 5 2 7 ஆகி போயிடும். குழப்பம் தானே. நீதிபதிக்கே நீதி சொன்ன காலமா போச்சு. அந்த காலத்தில் அலெக்சாண்டர் மாவீரன், அலெக்சாண்டர் அவங்க அப்பாவுக்காக நீதிமன்றத்தில் ஏறி நீதி சொன்ன மகான் படிச்சிருக்கிற வரலாறு. எவ்வளவு மகத்துவமான கதைகள் இருக்கு, எவ்வளவு வரலாறுகள் நமக்கு இருக்கு. இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் பாடுபட்ட எத்தனையோ மகா நடிகர்களை பார்த்துருக்கோமா? ஐயா திருமங்கலத்தில் பிறந்த விஸ்வநாததாஸ், மதுரையில் பிறந்த ஜானகி அம்மா, திருச்சி உறையூரில் பிறந்த ஐயா காதர் பாட்சா ஹார்மோனிய கலையரசு, சென்னையில் பிறந்த ருக்மணி அம்மா, சேலத்தில் பிறந்த கண்ணம்மா, இவங்கெல்லாம் வெள்ளக்காரனை ஏற்று சிறை சென்றவர்கள். 1 முறை 2 முறை இல்லை, காதர் பாட்சா 40 முறை சிறைக்கு போனார். ஐயா விஸ்வநாததாஸ் 29 முறை சிறையில் அடைக்கப்பட்டார் வெள்ளக்காரனை ஏற்று. இப்போ நினச்சி பாருங்க, இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இந்த மொழிக்கும் ஒரு துளி அளவு கூட புண்ணியம் இல்லாதவங்களை தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறான். நமக்கு என்னதுக்கு பெரிய எடுத்து போடலாம், அரமணை கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்கும், நான் என்ன செய்வேன்? ஆனாலும் காலதாமதம் காரியத்திற்கு கேடு, காலத்தில் நடவாதவன் கோணமடைந்து உறங்குக்கு ஒப்பாவான் என்று அப்பு சொல்லி வைத்திருக்கிறார். ஆகையினால தாய், இந்த பூமி தாய், ஆகாய வாணி, கங்கா தேவி, எல்லாத்துக்கும் பெண்கள் பேரே வச்சாங்க. ஏன் பெண்கள் பேரை வச்சாங்க? பெண்களுக்கு தான் கருணை அதிகம். ஆண்களுக்கு ஒரே ராத்திரி நவராத்திரி பட்னியாக தான் கடந்து கும்பிடணும். பெண்களுக்கும் நவராத்திரி 9 ராத்திரி கொண்டக்கடலை சுண்டல் பணியாரம் பலகாரம் என்ன வேணாலும் கொடுப்பா நவராத்திரி வந்தா. ஆனா சிவராத்திரி விரதமாக தான் இருக்கணும். அப்ப இருக்குல்ல, அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த தாய்மையை நினைக்க வேண்டும் என்ற காரணத்தில் ஆடுற மத்தியம் வைங்க. பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடோ, இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடோ, தெய்வம் அது தாய்க்கும் கீழதான், எந்த தாயவளும் சாமிக்கு மேலதான், அந்த தெய்வம் அது தாய்க்கும் கீழதான், தாயவளும் சாமிக்கு மேலதான், பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடோ, பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடோ.
நன்றி. நேரம் கடந்து கொண்டே போகுது. நீங்க நம்ம நாட்டோட தேசிய கீதத்தை எழுதினவர் யார் சொல்லுங்க பாப்போம். நம்ம நாட்டோட தேசிய கீதத்தை எழுதியவர் யார்? என்ன ஒருத்தோட ரவீந்திரநாத் தாகூர். ஆலமரத்து பிள்ளைகள் சொல்லணுமா? ஆலமரத்து தம்பிகள்லாம் சேர்ந்து எனக்கு 101 ரூபாய். ஆலமரம் மிகப்பெரிய நன்மை பயக்கும் இடம். பெரும்பாலும் கூட்டமெல்லாம் ஆலமரத்துல தான் நடக்கும். ஏன் தெரியுமா? ஆலமரம் சீதைக்கு சாட்சி சொன்னதனுடைய காரணம். நல்ல கதையெல்லாம் இருக்கு. அப்படி ஆலமரத்து தம்பிகள்லாம் சேர்ந்து எனக்கு 100 ரூபா கொடுத்துருக்காங்க. நம்ம நாட்டோட தேசிய கீதத்தை தம்பிகளுக்கு நன்றி நன்றி. தேசிய கீதத்தை எழுதினவர் யாரு? ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர் எங்க போறாரு? ரஷ்யா போறாரு. ரஷ்யாவுக்கு போனவர் 5ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு படிக்கிற அந்த பிள்ளைகளை பார்க்குறாரு. கொஞ்சம் குறிப்பிட்ட 6, 7, 8, 10 வயசுக்குள்ள 10 வயசுக்கு மேலே இருக்க பிள்ளைகளை போய் சந்திக்கிறார். 5ஆம் வகுப்புக்கு மேலே படிக்கிற பிள்ளைகளை போய் வகுப்பறையில் சந்திக்கிறார். வகுப்பறையில் சந்திச்ச ஐயா ரவீந்திரநாத் தாகூர் சட்டையிலேருந்து ஒரு பேனாவை எடுத்து காட்டுறாரு. தம்பியலா, 5 ரூபாய்க்கு இந்த பேனா வாங்கினேன், 10 ரூபாய்க்கு விற்கிறேன், எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டார். 5 ரூபாய்க்கு வாங்கின பேனாவை 10 ரூபாய்க்கு விற்றா என்ன கிடைக்கும்? லாபம் கிடைக்கும். லாபம் எவ்வளவு கிடைக்கும்? 5 ரூபா கிடைக்கும். அதான் நம்ம படித்தோம். அப்படித்தான் நம்மளை வளர்த்தாங்க. நீங்கள் வகுத்தல், கூட்டல், கழித்தல், பெருக்கல்னு கணக்கு 4 இருக்கு. இதெல்லாம் என்ன அடையாளங்கள்? இப்போ கழித்தல் கணக்கில் 5ல் 9 போகுமான்னா போகாது. 5ல் 9 போகாதுன்னா வாத்தியார் என்ன சொல்லி கொடுத்தாரு? பக்கத்தில் ஒரு எண் கடை வாங்கி கழிக்க சொல்லி கொடுத்தார். கடை வாங்கி கழிக்க சொல்லி கொடுத்த வாத்தியாருங்க கடனை எப்படி அடைக்கணும்னு சொல்லாம போயிட்டாங்க. இன்னைக்கு வாத்தியாருக்கும் பிரச்சனை, மாணவர்களுக்கும் பிரச்சனை. விதி. இப்போ என்னாச்சு? ரொம்ப அழகா அவர் கேட்குறாரு, 5 ரூபாய்க்கு வாங்கின பேனாவை 10 ரூபாய்க்கு விற்றா என்ன கிடைக்கும்னு. நம்மெல்லாம் 5 ரூபா லாபம்னு சொல்கிறோம். அந்த பிள்ளையெல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? அப்படியே ஒட்டுமொத்தமாக சொன்னிச்சலாம், ஐயா பெரியவரே, 5 ரூபாய்க்கு வாங்கின பேனாவை 10 ரூபாய்க்கு விற்றீங்கன்னா எங்கள் நாட்டு ரஷ்யாவில் உங்களுக்கு 6 மாதம் சிறை தண்டனை கொடுக்கப்படும்னு சொல்லலாம். 6 மாதம் சிறை தண்டனை ஏன் கொடுக்க சொல்கிறாங்க? அந்த பிள்ளைகளுக்கு எப்படி புகுத்திருக்கா பாடம் தெரியுமா? 5 ரூபாய்க்கு வாங்கின பேனாவை அம்மாவை பத்தி சொல்லிட்டீங்களே, அப்பாவை பத்தி. அப்பா எந்த இதையும் சொல்லுங்க. என்ன பேர் சொல்லணும்? மாவீரன். மாவீரரா மாவீரனா? அவருடைய சார்பாக எனக்கு மாவீரன். நன்றி நன்றி நன்றி. 200 ரூபாய் கொடுத்து அப்பாவுக்கு பெருமை சேர்க்கும்படி பாட்டு. அப்பாவுக்கு பாட்டே பாடலாம், ஆனால் அப்பாவை பற்றி யாரும் பாடுறது இல்லை. ஏன்னா அப்பாவோட உழைப்பு தெரியாது. மரம் வளர்ந்துருந்தா மரத்தோட அந்த செடிகளும் இலைகளும் மரத்தை பார்ப்பான், அடியில் இருக்கிற வேறு போல அப்பா. மரத்தினுடைய மேல் பகுதி குடும்பம்னா மரத்துக்கு வேறு தான் அப்பா. அந்த அப்பா எப்போதுமே அவருடைய உழைப்பு மறைவாகவே இருக்கு. அவர் இல்லாதப்ப தான் நினைக்கிறேன். வெட்டி வீழ்த்தினதுக்கப்புறம் பாருங்க, வேறு இவ்வளோ ஆழம் போயிருக்கேன், இவ்வளோ வேறு விட்டுருக்கேன் அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுறோமா? அது மாதிரி தான் இருக்கு அப்பாவோட வாழ்க்கை, அவருடைய உழைப்பு. அதை உணர்ந்து விட்டால் எல்லாம் தியாகமே. எதிர்த்து பேசக்கூடாதுங்கிற என்ன வரும்? அன்பு தாய்மார்களுக்கு நன்றி நன்றி, உளமார்ந்த வணக்கம். அப்போ ரவீந்திரநாத் தாகூரை பார்த்து அந்த பிள்ளையெல்லாம் சொன்னது, 5 ரூபாய்க்கு வாங்கின பேனாவை 10 ரூபாய்க்கு விற்றா எங்கள் நாட்டில் உங்களுக்கு 6 மாதம் சிறை தண்டனை. ஏன் சொன்னாங்க? ஏன்னா ஒரு பொருளை வாங்கி விற்கணும், லாபம் இல்லாமல் வாங்கின விலைக்கு விற்றாலும் நமக்கு நஷ்டம். அது எல்லாருக்கும் தெரியும். எவ்வளவுக்கு விற்கணும்? 30% தான் கூட வச்சு விற்கணும். 5 ரூபாய்க்கு வாங்கின பேனாவை 7 ரூபாய்க்கு விற்கலாம், தப்பு இல்லை. 10 ரூபாய்க்கு விற்றா தப்புன்னு அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. ஆனால் இங்கே என்ன சொல்லி கொடுக்குறான்? 5 ரூபாய்க்கு வாங்கினதை 15 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு சொல்லி கொடுக்குறேன். மொத்தமாக லாபம் தீட்ட பார்க்குறானே, கொள்ளையடிச்சு எங்கே போய் சொல்ல? அப்படிப்பட்ட மகத்துவமான வரலாறுகள், கதைகளும் நமக்குள்ள இருக்கு. நிறைய கதைகள் இருக்கு. ஏன்னா ஒரு பெரிய விவசாயி பெரிய தோட்டத்தை பயிர் பண்ணி பொறுப்பை யார்கிட்ட ஒப்படைக்கணும்னு கணக்கு இருக்குல்ல. யார்கிட்ட கொடுத்தா நல்லா பார்த்துக்குவாங்கன்னு கண்ட வகையில் பொறுப்பை கொடுத்தா இப்படித்தான் வந்து நிற்கணும், சிறப்பாக இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணாரு? அந்த விவசாயி தோட்டத்தில் மரம், செடி, கொடிகள், தென்னை மரம், வாழை மரம், பூச்செடி அத்தனையும் இருக்கு. வேற ஆளே இல்லை. அவர் தான் எல்லாத்துக்கும் தண்ணி விடுறாரு, பார்க்குறாரு. ஒரு நாள் 1 வாரம் வெளியூர் போக வேண்டிய வேலை வந்துருச்சு. 1 வாரம் வெளியூர் போகணும்னா என்ன செய்யறது? அந்த தோட்டத்துக்கு ஒரு 10-15 குரங்கு வந்துருச்சு. குரங்கு எல்லாம் அந்த விவசாயியோட ரொம்ப நெருக்கமாயிருச்சு. இவர் என்ன பண்ணுறாரோ அதை புறம் பார்த்துக்கிட்டே இருக்கும். இவர் கொடுக்குற பழங்களை சாப்பிடும். அவர் இல்லாத போது அந்த ஓசு, அந்த பைப்பை, அது இருக்குல்ல அந்த குழாய், அதை எடுத்து அப்படியே தண்ணி பிடிச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் பார்த்தாரு, நம்ம பார்க்குற வேலையெல்லாம் அது பார்க்குதே, ஒரு நாளைக்கு விட்டுட்டு போவோம், நமக்கு என்ன கவலை அப்படின்னு குரங்குகளெல்லாம் மொத்தமாக கூப்பிட்டு வச்சு, இங்கே வாங்க, 1 வாரம் எனக்கு வெளியூர் வேலை இருக்குது, 1 வாரம் கழித்து வருவேன், அது வரைக்கும் இந்த செடியெல்லாம் வாடி போயிடாமல் தண்ணி ஊற்றி பார்த்துக்கங்கன்னு சொல்ல. குரங்கு எல்லாம் கேட்டுச்சு, எந்த மரத்துக்கு எவ்வளவு தண்ணி ஊற்றணும்னு சொல்லுங்களேன்னு கேட்க. அவர் பாருங்க சொன்னார், எந்த மரத்தில் வேறு ஆழமாக இருக்கோ அந்த மரத்துக்கு கொஞ்சம் கூடுதலாக தண்ணி விடு, எந்த செடி கொடிகளுக்கு வேறு குறைவாக இருக்கோ அது கொஞ்சம் குறைவாக தண்ணியை ஊற்றுன்னு குரங்குகளுக்கு கட்டளை விட்டுட்டு போயிட்டார். 1 வாரம் கழித்து வந்து பார்த்தா தோட்டம் தலைகீழாக கிடக்கு. என்ன தலைகீழாக கிடக்கு? எல்லா மரம் செடி கொடிகளும் பிடுங்கி கீழே கிடக்கு. ரொம்ப வேதனையாக போச்சு. என்ன இந்த குரங்குகள்கிட்ட தண்ணி ஊற்ற சொன்னால் இப்படி பிடுங்கி போட்டு வச்சிருக்குதுங்களே
அப்படின்னு கூப்பிட்டு குரங்க கூப்பிட்டு என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, இது என்ன நல்லாவா இருக்கு அப்படின்னா, ஆமாம் நீங்கள் தானே சொன்னீங்க தண்ணி ஊற்ற. ஆமாம் தண்ணி ஊற்ற சொன்னேன், அதுக்காக இல்லை நீங்கள் ஆழமாக இருக்கிற வேறு பிடிச்ச மரத்துக்கு நிறைய ஊற்ற சொன்னீங்க, வேறு கீழே ரொம்ப நீளமாக போகாததுக்கு கொஞ்சமாக ஊற்ற சொன்னீங்க, வேறெல்லாம் கண்ணுக்கு தெரியலை, பூரா கீழே இருக்குது, பிடுங்கி பார்த்தா தானே தெரியும் எது நீளமாக இருக்குது எது குட்டையாக இருக்குன்னு, அதனால தான் எல்லாத்தையும் பிடுங்கி போட்டு தண்ணியை ஊற்று. இப்படி இருந்தால் விளங்குமையா? விளங்குமா? சரி, காலதாமதம் காரியத்திற்கு வருகிறான் காவலன், அவனை சந்திப்போம். அவனை சந்தித்தார் கழகத்திற்கு வழி கிடைக்கும் என்ற காரணத்தில் அஞ்சலி. சுந்தரம் நிறைந்ததும் சிறந்த மங்கை இவள் எந்த உலகில் ஏன் வந்தாள்? சுந்தரம் நிறைந்ததும் பொன் சிறந்த மங்கை இவள் இந்த உலகில் ஏன் வந்தாள்? அந்தரமி உண்டு தேவன் துந்தமி முழங்க வரும், அந்தரமி உண்டு தேவன் துந்தமி முழங்க வரும், அந்தரமி உண்டு தேவன் துந்தமி முழங்க வரும், இந்திரன் வணங்கும் எங்கள் கண்ணசாமிக்கே தகுந்த, இந்திரன் வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கே தகுந்த, சுந்தரம் நிறைந்து ததும்பும் பொன் சிறந்த மங்கை இவள் எந்த உலகில் ஏன் வந்தாள்? ஏன் வந்தாள்? முகத்தில் இருக்கும் கண்களை கண்டு முகத்தில் இருக்கும் கண்களை கண்டு என்று நாடுதே சோயன பறவை ஓட்டோ, என மரவை போட்டோம், சோயன பறவை ஓட்டும் சொல்லின கிளைகள் கேட்டு சொந்தமேல வந்து கூடுதே, கனகத்தில் இவள் திரு காவல் செய்வதிதம், நாடகத்துக்கு வந்திட காவல் செய்வதை கவிதம், ஆன போதிலும் இங்கு அற்புதம் அற்புதம், சுந்தரம் நிறைந்து ததும்பும் பொன் சிறந்த சிறந்த மங்கை இவள் எந்த உலகெங்கு ஏன் வந்தாள்? ஏன் வந்தாள்? ஏன் வந்தாள்? எதற்காக வந்தாள்? மாதவர் முனிவரும் அறிவுள்ளோரும் வானோடு மண்ணோடு மருதானோற்ற மாது ஒரு வள்ளியுடன் கொடுமாலும் மங்கையுடன் பூங்கால் உதித்த மேலா. பழனி ஆண்டவா முருகா அந்த ஒரு பாட்டு பாடினேன். ஆமாம், தாய்மார்கள் இப்போ மகளிர் மன்றத்தில் நிறைய பணம் இருக்கு, எத்தனை பேர் எந்தெந்த குழுவில் இருக்கான்னு தெரியலை. காப்படி அரைப்படி அரிசி இருந்தால் இப்படி ஆக்கி புருஷன் பிள்ளைகளுக்கு ஊற்றிட்டு நிம்மதியாக தூங்குச்சுங்க. ஒருத்தன் போட்டான் திட்டம் மேலேருந்து இந்த பொம்பளை ஆளுகளை நிம்மதியாக இருக்க விடக்கூடாது, பெண்கள் சமுதாயம் முன்னேறணும் அப்படின்னு கொண்டு வந்து நாங்கள் வழியக்க கொண்டு வந்தாங்க. நாங்கள் கடன் தர்றோம், நீங்கள் வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறிடலாம்னு கொடுத்தாங்க. பூரா கடன் கொடுத்தே கெடுக்கிறேன். சரி, கடனை கொடுத்தாங்களே ஏதோ இருக்கிற போது வாங்குவோமான்னு பார்த்தா பொழுது விடியும்னா வீட்டு வாசலில் உட்காந்துறேன், வெளியில் வரும்போதே வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டு வருது சொல்லி. எத்தனை குடும்பம் நடுத்தருவில் தெரியுமா? தனக்குன்னு எடுக்காமல் சொந்தக்காரர்களுக்கு கடனை வாங்கி கொடுத்துட்டு கட்ட முடியாமல் தவிக்குது பாதி பேர். அதை விட குழுவில் 10-15 பேர் இருக்காங்க, 15 பேரில் ஒரு ஆளுக்கு இனிமேல் இந்த கடன் வாங்கக்கூடாது, நமக்கு வேண்டாம் இந்த தொந்தரவு, நம்ம வேண்டாம்னு சொல்லிடுவோம்னு ஒரு ஆள் சொன்னால் கொடுக்க வர்றவே நீ வாங்கலைன்னா மற்றவங்களுக்கும் கொடுக்க முடியாதுன்னு நிர்பந்தப்படுத்துகிறேன். எவ்வளோ பெரிய கொடுமை பற்றியெல்லாம் தயவு செய்து இந்த குழுவில் பணம் எடுக்காது. எவ்வளோ பெரிய விபரீதம். பக்கத்தில் கடன் வாங்கினா கூட தப்பிச்சிடலாம் போல இருக்குது, ஆனால் வாங்கின கடனை கொடுக்கணும், அப்படித்தான் வளர்க்கணும். சரியா இல்லையா? அதனால தாய்மார்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. நாடே கடலில் இருக்குது. இந்தியா 150 லட்சம் கோடி கடன், தமிழ்நாடு 9.5 லட்சம் கோடி 10 லட்சம் கோடிக்கு வந்துருச்சு. எதுக்கு வாங்கினாங்கன்னு யாரும் தெரியல. ஆனால் நாடே கடலில் இருக்குது. நாட்டை ஆண்டவன் பூரா கோடீஸ்வரனா இருக்கேன். நம்மளும் கொடி பிடிச்சி கோஷம் போட்டுட்டு கோவணம் கூட இல்லாமல் போயிட்டோம். எதை பற்றியும் கவலை இல்லையா? வைங்க 2 வைங்க படக்கணும். பார்ப்புகளும் பழனியிலே பங்குனி தேரோட்டம்,